பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தலையில் தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணி நல்ல விழிப்போடு கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்க, வசனத்தை கேட்டு இருதயத்தில் பதித்து கொள்ள, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ நம்ம கொடுப்போம். பரிசுத்தமில்லங்கள் நல்லதவனே, சுனுள்ள பிதாவை ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே, காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் இது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடினாலே இந்த நாளுக்குரிய கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள் ஆராதனையை ஆண்டவரே ஆசீர்வதித்து தந்தீர். பாடல் பதி ஆசீர்வதித்து தந்தீர், வேதவாசிப்பதி ஆசீர்வதித்து தந்தீர், ஜெபப்பதி ஆசீர்வதித்து தந்தீர், செய்திப்பதி ஆசீர்வதித்து தந்தீர், காணிக்கைப்பதி ஆசீர்வதித்து தந்தீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அப்படியாக தொடர்ந்து ஆண்டவரே இந்த தேவ செய்தி, அந்த ஆண்டவரே தேவ வசனத்தை, வேத வசனத்தை தியானிக்கிற அந்த பகுதியிலும் எங்களோடு கூட நீர் இருந்து எங்களுக்கு நீர் துணை செய்து இந்த நாள் ஆண்டவரே ஸ்தோத்திர வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசும், இடைப்படும், அடையினும் அறித்து நீர் வெளிப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அப்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் உம்மை போல நாங்கள் மாறும்படியாக, ஆண்டவரே மனவாட்டி சபையாய் மாறும்படியாக உம்முடைய தெய்வீக சுபாவங்களை உடையவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர உலக மனுஷர்களை போன்று நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாதப்பா. லவ்ய இச்சைகளுக்கு விலகி நீங்கள் ஜீவிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக எங்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமில்லை. உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து எங்களை வேறுபடுத்தி ஆண்டவரே உமக்கென்று எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீ ஏசப்பா நீர் சொன்னீர் ஆண்டவரே, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நான் உலகத்தான் அல்லாதது போல என் பிள்ளைகளும் உலகத்தார் அல்ல என்று சொல்லியிருக்கிறீங்களே. அப்படியாக நாங்கள் உலகத்தார் அல்லாதபடியினால நாங்கள் எல்லா விதத்திலும் பேச்சில், செயலில், ஜீவியத்தில், எங்களுடைய நடக்கைகளை எல்லாவற்றிலும் ஆண்டவர் உம்மை பிரதிபலிக்க, உமக்காக வாழ, உம்முடைய சுத்தம் செய்ய எங்களை பலப்படுத்தும். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எங்களை காணும்போது ஆண்டவரே சோத்திர வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை குறித்ததான பயம் மற்றவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக ஆண்டவரே இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இவர்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது, செயல்படக்கூடாது என்ற காரியங்கள் ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக உண்டாக வேண்டும் என்று நீர் விரும்பின. இன்னைக்கும் அப்படியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளே ஆண்டவரே சோத்திர யாவரும் ஆண்டவரே எல்லாரோடு ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே சமாதானமாக இருக்க, ஆண்டவரே சோத்திர குடும்பத்தில் அதை பயிற்றுவிக்க, சபையில் அதை பயிற்றுவிக்க ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சமாதானத்தை நாடுகிறவர்களாக இருக்கும்படியாக கர்த்தாவே சோதரன் எங்களுக்கு நீர் கிருபை செய்து நடத்த முடியாய். சமாதான தேவன் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்மை போல ஆண்டவரே சாந்த குணமுடையவர்களாய் மாற்றுங்க ஐயா. சோத்திரம் ஐயா. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னு சொன்னீங்களே. அப்படியாக ஒவ்வொருவரும் ஊழியக்காரர் நாங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளும், விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளும் ஆண்டவரே உம்மிடத்தில் இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு, உம்முடைய இந்த தெய்வீக குணங்களை கற்றுக்கொண்டு அப்பா சாந்தமுள்ளவர்களாய் மனத்தாழ்மையுள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை பலப்படுத்தும். ஆசீர்வதிக்கும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு நான் செய்தியை தியானிக்க போகிறோம். இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. கடந்த வருஷங்களெல்லாம் நமக்கு உதவி செய்த தேவன் ஸ்தோத்திரம் இனிமேலும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கடந்த மாதங்களெல்லாம் நம்மை நடத்தின தேவன் ஸ்தோத்திரம் இந்த மாதத்திலும் நடத்துவார், வருகிற மாதத்திலும் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முடிய போகிறது, திங்கட்கிழமையோட ஸ்தோத்திரம் இந்த மாதம் முடிய போகிறது. 7ஆம் மாதத்தில் நாம் பிரவேசிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துடைய பாதியை முடித்து புதிய அதை ஸ்தோத்திரம் 7ஆவது மாதத்தில் பிரவேசிக்க போகிறோம். என்ன நமக்குள்ளாக மாற்றம் வந்துச்சு? ஸ்தோத்திரம் மாற்றம் வந்துடுச்சா? தேவனுக்காக வாழ முடியாக, தேவனுக்காக செயல்பட முடியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம் ஸ்தோத்திரம். நம்ம அர்ப்பணிப்போமானால் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு ஆத்மா அர்ப்பணிப்போடு சேர்ந்தது தான் ஸ்தோத்திரம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பது, அர்ப்பணிப்பது. கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவசத்தம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நாம் காண முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதத்தை காண நாம் செய்ய வேண்டியது கிறிஸ்தன் சுபாவங்கள் உடையவர்களாய், தெய்வீக குணங்கள் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று எப்போதும் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. அது குடும்பத்தில் பயிற்றுவீங்க, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், சபையில் பயிற்றுவீங்க, சோத்திரம் நம்மை சுற்றியில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் பயிற்றுவீங்க. ஹல்லேலூயா.
ஆமாம், நம்ம பார்க்கும்போது ஒரு மரியாதை இருக்கணுங்க. இவங்க நல்லவர்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பர்னபா நல்லவனும் அவனுக்கு முதல்ல நல்ல சோத்திரம் கொடுத்த தகுதி, நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? அவன் நல்லவன். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். வேதத்தில் அநேகரை நல்லவர்கள்னு சொல்லப்படலை. சோத்திரம். நாம் நீதிமான்கள் தான், பரிசுத்தவான்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் நல்லவர்களாக இல்லாத பட்சத்தில் சொல்கிறது பட்டீங்களா? சோத்திரம். இந்த சாட்சியை நம்ம காத்துக்கொள்ளணும். என்னை குறித்து சொல்லணும். எனக்கெலாம் அதாங்க ஆசை. நான் பெரிய நல்ல ஒரு பிரசங்கி அப்படிலாம் இல்லை. அப்படி அதில் எனக்கு பேர் வாங்க விரும்பலை. நல்ல ஊழியரப்பா, அல்லேலூயா. நல்ல ஊழியக்கார குடும்பம், நல்ல சபை மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சபையை குறித்து சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அவர்களா நம்ம கூட பரவாயில்லப்பா. சோத்திரம். என்னது வரிஞ்சு கட்டிக்கிட்டு சில சமயம் நின்றுவாங்களாக்கும். அப்படிலாம் நல்ல சாட்சியா? சோத்திரம். பாருங்களேன். வாசி தம்பி. அதான் அந்த வசனம் தான். நல்லவன். அடுத்து ரெண்டாவது எப்படி? கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லவர்களாக இருங்க. அடுத்து எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியினாலும். இந்த 3 நமக்கு அவசியமானது. என்னது? முதல்ல நல்ல சாட்சி. என்ன சாட்சி? சோத்திரம். என்னை குறித்து நீங்களும் சொல்லணும், வெளியாளுகளும் சொல்லணும். அதனால ரொம்ப நான் கவனமாக இருக்கிறேங்க. உண்மையை சொல்கிறேங்க. தேவனுக்கு முன்பாக பலிபடத்திலேருந்து சொல்கிறேன். நான் அப்படி தான் இந்த சாட்சியை காத்துக்கொள்ள முடியுதான். என் பாருங்கள், சபையில் மட்டும் இல்லை, என் குடும்பத்துலேயும் இந்த சாட்சியை நான் காத்துக்கணும். நல்ல சோத்திரம். சிஸ்டர் கூட சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாம், சோத்திரம். நல்ல குடும்பம், நல்ல கணவர் எனக்கு நல்ல ஒரு கணவர், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பன், சபைக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கெல்லாம் சொல்கிறது மட்டும். அது சும்மா பெருமைக்காக சொல்கிறதில்ல. அது உண்மை இருந்தால் தான் வெளியே வரும். அல்லேலூயா. இல்லாட்டினா சோத்திரம். அவர் பேசுவார், ஆனால் செயலில் காட்ட மாட்டார். அப்படின்னா அது என்ன சாட்சி? பேசுகிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நம்ம இயேசுவை போல மாறணும். இதை மனதில் வைத்துக்கணும். நான் இயேசுவை போல, சொல்லுங்களேன், நான் இயேசுவை போல மாறணும். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசர்னு ஒரு பாஸ்டர், அருமையான பாஸ்டர் டீகல் அவங்க பாடினாங்க. நல்ல பாட்டு. சோத்திரம். அவங்க பாடல்களெல்லாம் பாடுங்க. நல்லா பாடி ஆராதனைக்கு, ஜபத்துக்கு, தனி ஜபத்துக்கெலாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் சோத்திரம் டாட். அதே வேளையில் கர்த்தர் சோத்திரம் டாட் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதுனால சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க ஷார்ட் டெம்பராம்ல. அது என்னன்னு இங்கிலீஷில் என்ன லாங் டெம்பர்னு சொல்லியிருந்துருக்கலாம். இது என்ன ஷார்ட் டெம்பர்னு சொல்லியிருக்கான்னு எனக்கு சரியாக, நான் உங்கள் அளவுக்குலாம் படிக்கலை. ஷார்ட் டெம்பரா? அப்படி டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்களாம்? டென்ஷன் ஆகிடுவாங்களாம். அப்படி சுபாவம் இருக்கா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது தகுதி இல்லை. பொறுமை இருக்காது. பாருங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அப்பா அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா டக்குன்னு கோவம் வந்துடுதா? கூடாது. அல்லேலூயா. மகளே, நீ ஏன் ஓரத்தில் இருக்கிற? கொஞ்சம் எப்படி வந்திருப்பா, கொஞ்சம் எப்படி தள்ளி இருந்து கொஞ்சம் வசனமெல்லாம் கேட்கட்டும். நல்லா வாஞ்சியோட அக்காவும் தங்கச்சியும் பக்கத்தில் உட்காந்துருக்கா. ஆமாம், சோத்திரம். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தான் நம்மலாம். சோத்திரம். சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தால் வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. அது பாருங்கள், தாவீதுடைய வாஞ்சியை பாருங்கள். 43 வசனத்தை வாசிங்க. 43, 44. எனது என்ன சண்டைகளுக்கா? ஜனங்களின் சண்டைகளுக்கு ஆண்டவரே என்னை தப்பிச்சுடுங்கப்பா. அல்லேலூயா. ஆமாம், இந்த ஜபத்தை இது ஒரு ஜபமாக ஏறணுங்க. ஆண்டவரே, ஜனங்களுடைய சண்டைகளுக்கு என்னை தப்பிச்சுடுங்க. நானும் எந்த விதத்தில் சண்டையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அவர்களின் இடத்துல என்ன பண்ணக்கூடாது? சண்டைக்கு வரக்கூடாது. அப்படியே வந்தால் கூட நான் கம்மன்னு என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கறதுனால ஒரு வார்த்தை உண்டு. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போகிறதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், விட்டு கொடுத்துட்டு போகணும். சில காரியங்கள் எல்லாம் சோத்திரம். பெரியவங்களோ சின்னவங்களோ யாராக இருந்தாலும் சோத்திரம் ரொம்ப அமைதியாக சாந்தமாக. ஆமாம், சோத்திரம். சின்ன காரியங்களுக்கு கூட பொறுமை இல்லாமல் என்ன இருக்கிறதுனா சாட்சி கெட்டு போகும். சோத்திரம். பாருங்கள், கிறிஸ்தவன் சொல்கிறாங்க, பைபிள் தூக்கிட்டு போகிறாங்க. பாருங்கள், பொறுமை இல்லை. இந்த வார்த்தைக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா? எனக்கு தெரியாது.
அப்படி சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது. அல்லேலூயா. பொறுமையே இல்லைங்க அவங்களுக்கு. ஆமாம் சோத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்களே பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி அர்த்தம். சிந்திக்கிற செய்தியை தான் நம்ம பள்ளிப்படத்துலேருந்து கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதனால் சோத்திரம் நம்ம அதிகம் பேச்சு வேண்டாம். அதே சமயத்தில் பேச வேண்டிய காரியங்களை பேசி அன்பாக எப்படி பேசணுமாம்மா வேதம் சொல்லுகிறது? அன்பா சொல்லுங்கள், வாய் தரன்னு சொல்லுங்களேன். அன்பாய் நம்ம பேசணும். அன்பாக பேசும்போது தான் அவர்களும் அன்பாக பேசுவாங்க. நீங்கள் கோபமாக பேசி பாருங்க யார்ட்டையும் பதில் எப்படிங்க வரும்? கோபமாக தானே வருது. உண்மை சொல்கிறேன்னா நான் தப்பாக சொல்கிறேன்னா? நீங்கள் கோபமாக யார்ட்டையாவது பேசி பாருங்கள். உங்கள் பிள்ளைகள்கிட்ட கோபமாக பேசி பாருங்களேன். அம்மாம்மா இருங்க, ஐயாம்மா இருக்கு, இவங்களும் கோபமாக தான் என்ன பதில் கொடுப்பாங்க இல்லையா? அன்பா மகனே மகளே அப்படின்னு அன்பாக பேசி அன்பாக சொல்லுங்கள். என்னம்மா சொல்லுங்கம்மா, என்னப்பா அப்படிங்களா? சோத்திரம் நம்மள்கிட்டருந்து எப்படி வார்த்தைகள் புறப்படுதோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஆகவே கர்த்தர்கள் சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. சில ஆலோசனைகள் எப்போ, ஏன்னா கர்த்தர் ஞாபகப்படுத்தினார், ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து, அப்படி பாருங்கள், ஜனங்களின் சண்டைகளுக்கு தப்புவீங்க ஆண்டவன்னு ஜெபிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அடுத்து சொல்கிறாரு, ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு தலைவனாகணும், ஒரு நல்ல ஒரு சோத்திரம் மதிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கணும்னா ஜனங்களின் சண்டைகளுக்கு தப்புவிக்க கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் சண்டை நடக்கும்போது பக்கத்தில் போய் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருப்பாங்க. பார்த்தீங்களா? சில ஆளுகளுக்கு அந்த பழக்கம் இருக்கா? எங்கேயாவது சண்டை நடக்கும், ஆஹா எப்படி சண்டை போடுறாங்க, போய் அங்கே போய் என்ன பண்ணுறது, என்னென்ன வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஆமாம், சில பேர் கோபம் வந்துருச்சுன்னா கெட்ட வார்த்தை தானே வருது. கெட்ட வார்த்தையில் கத்துவாங்க, சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய நமக்கு தேவையான்னு கேட்குறேன். நம்ம அங்கெல்லாம் போய் நிற்கக்கூடாது, கதவை சாத்திடணும். இப்படி சத்தம் அக்கம் பக்கத்தில் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தாலும் கூட நம்ம கதவை சாத்தி உள்ள ஒரு சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. எப்படிலாம் பேசுகிறாங்க இவங்க, எப்படி பேசுகிறாங்க அவங்க, எப்படி பேசுகிறாங்க, நமக்கு என்னத்துக்கு? நான் சொல்கிறது சரிதானா? வேண்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இதில் இந்த வார்த்தையை இது ஆலோசனையாக சொல்கிறேன், இதான் செய்தி இல்லை. அல்லேலூயா. இது என்னது? செய்தி இல்லை, இது ஆலோசனையாக சொல்லக்கூடிய புத்திமதி. அல்லேலூயா. நிறையா சொல்லிட்டீங்க ஐயா, இப்போ தேவை செய்தியை சொல்லுங்கய்யான்றீங்களா? சொல்லுவான். சரி பாருங்க, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நான் அறியாத ஜனங்கள் என்னை, ஆமாம், இந்த நிலவரத்தில் அறியாத ஜனங்கள் கர்த்தரை சேவிக்கிறவங்க நம்மையும் நம்மையும் ஒரு அன்புள்ளவர்களாக காணப்படணும்னா நம்முடைய தெய்வீக குணங்கள் வெளிப்படணும், நல்லவர்களாக இருக்கணும். முக்கியமாக பர்ணபாவை போல், பர்ணபா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்னா நல்லவன், பரிசுத்தாவியை பெற்றவன். மூணாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தில் நிறைஞ்சிருந்தான். இந்த இது நமக்கு அவசியம். நல்லவர்களாக நம்ம வாழணும், தீர்மானிக்கணும். கர்த்தர் சகோதரன் நம்ம சொல்கிறது இல்லைங்க, நான் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது இல்லை, உண்மை சொல்கிறேன். அதே போல் நீங்கள் சொல்கிறது இல்லை, நான் நல்லவன் தெரியுமா, நல்லவர்கள் தெரியுமா அப்படின்னு இல்லை. கர்த்தர் மற்றவர்கள் சொல்லணும் இவர்கள் நல்லவர்கள். அல்லேலூயா. சோத்தனை சாட்சி என்பது கர்த்தராலே சில பேர் சாட்சிப்பட்டிருக்காங்க பைபிளில், மனுஷராலும் சாட்சிப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இங்கே பாருங்க, கொர்நேலியை குறித்து அவன் எப்படிப்பட்ட அதிகாரம் உடைய மனுஷன், 100க்கு அதிபதி, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. சோத்தன் நல்லவரும், 10ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் நல்லவனும், தம்பி வாசிப்பான், தேவபக்தி உள்ளவனும், அது கரெக்ட், அதுவும் சரி தான். ஆனால் இன்னொரு வசனம், சோத்திரம் அவன் வீட்டிலேருந்து அனுப்பின மனுஷனை ஒருத்தர் சொல்லுவாங்க, போய் அங்கே போய் யார்கிட்ட பேதுருட்ட பேசும்போது சொல்லுவாங்க, சோத்திரம் நல்லவனும் எப்படிப்பட்டவரா, சோத்திரம் எப்படி நல்லவரா, யூதர்களாலே நல்லவர்கள் என்று பேர் பெற்றவங்களா அப்படின்ற வார்த்தை வருதா? அடுத்த பகுதியில் வரும் அந்த வார்த்தை. வாசி தம்பி. எப்படிப்பட்ட பாருங்க, நீதிமான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கலை சோத்திரம். ஆனாலும் கூட அவருடைய செயல்பாடுகள் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குடைய செயல்பாடுகளை போல இருந்துச்சு. யாருடைய செயல்பாடுகள்? கொர்நேலியுடைய செயல்பாடுங்க. சோத்திரம் ஒரு கர்த்தருக்குள்ளாக வாழ்கிற நல்ல பயபக்திக்குரியவராக அவர் மட்டுமல்ல, அவர் குடும்பமும் தான தர்மங்களை மிகுதியாக செய்கிறவர்களாக இருந்தாலும் வேதம் சாட்சி கொடுக்குது பாருங்க. கர்த்தரே பரலோகத்தின் தேவன் சோத்திரம் தேவதூதன் மூலமாக உன்னுடைய தான தர்மங்களும் உன்னுடைய பக்தி காரியங்களும் தேவ சமூகத்தில் எப்படி எட்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்களே பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட காரியம். சோத்திரம் 10வது அதிகாரத்தில் பார்த்தீங்களா, சோத்திரம் தேவதூதன் சொல்லுகிற ரெண்டு என்ன, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் உன் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டி இருக்கிறது. இங்கே வாசிக்கலாம் 22. அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறோம்
பாருங்க, யூத ஜனங்கள் எல்லாராலும் பெரிய கஷ்டம். யார்? யூதர்கள் எல்லாருனாலும் நல்லவன்று சொல்கிறது சாட்சி பெறுறது ரொம்ப கஷ்டங்க. அந்த நாட்களில் ரோமர்களை வெறுத்தாங்க. ரோமர் அரசாட்சியை யூதர்கள் வெறுத்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அதிகாரியை, ரோம அதிகாரியை, சோத்திரம், ரோமன்னா அவனை அந்த மனுஷன் யூதன் அல்ல, சோத்திரம், ரோம பிரஜை, ரோம அதிகாரி வெறுப்பாங்க அந்த நாட்களில். சோத்திரம், இஸ்ரவேலர்கள் வெறுத்தாங்க. அப்படிப்பட்டவர்களாலேயே நல்லவன் சாட்சி படுறது எவ்வளோ ஒரு பெரிய காரியம் பார்த்தீங்களா? வாசிக்கலாம். அடுத்து, அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படிக்கு பரிசுத்த தூதனாலே தேவைத்தனமாய் கட்டளைப்பட்டார். வீட்டில் போய் அந்த 10ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்துக்கொள்ளுங்க. சோத்திரம், நல்ல ஒரு பகுதி. இடையில நம்ம தியானிச்சிருக்கிறோம் அந்த அதிகாரங்கள்லாம். சரி, இப்பொழுது நாம் அப்போ 1 சாமுவேல் 7:12 இப்போ வாசிங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இம்மட்டும் உதவின எபினேசரை இனிமேலும் உதவி செய்ய. ஒரு பாட்டு இருக்குல்ல, அப்படியே என்ன பாட்டு? தெரிஞ்ச பாட்டு தெரியுதா யாருக்கதை? இம்மட்டும், அது ஃபாதருடைய பாட்டு. இன்னும் வேறு புது பாட்டு ஒன்று. இது ஃபாதர் பாட்டு தான் கரெக்ட். இம்மட்டும் உதவின எபினேசரே அப்படின்னு பாட்டு. இனிமேலும் உதவிடும் யெகோவாயீரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. சோத்திரம், அந்த பாடலாம் நாம் பாடுவோம். மாமே நல்லேலூயா. கர்த்தர், நான் சொல்கிறேன், கடந்த வருஷங்களெல்லாம் நம்மை சோத்திரம் கண்மணி போல் காத்து எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் ஆபத்துக்கும் சோத்திரம் நம்மை பாதுகாத்தார். நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். கர்த்தர், நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். சில சபைகளில் சில ஆத்மாக்கள் அந்த கொரோனா காலங்களில் இறந்து போனாங்க. சில விசுவாசிகள் இறந்து போனதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சபையில் ஒரு சிலருக்கு அந்த பாதிப்பு வந்தாலும் கூட, அந்த தொற்று வந்தாலும் கூட, அதிலிருந்து அவர்களை காப்பாற்றி ஊழியக்காரர்களை எங்களுக்கும் கூட அந்த மாதிரி சில பாதிப்புகள் வந்தாலும் கூட அவையிலிருந்து பூரண சுகம் கொடுத்து தேவன் நம்மை ஜீவனோடு காத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொரோனா மட்டுமில்ல, என்ன எவ்வளோ ஆபத்துகள். ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியே போகும்போது ஜபத்தோடு போகணும்னு சொல்கிறது அதுக்கு தான். ஜபித்து போகணும். அப்பொழுது தான் காலையிலே நீங்கள் 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவழித்து போவீர்களானால் அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னொன்று, உங்கள் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இதெல்லாம் கவனம் வைத்துக்கொள்ளணும். அப்போ பாருங்கள், இம்மட்டும் எங்களுக்கு என்ன செஞ்சார்? கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி யார் சொல்கிறார்? சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். அந்த வேத பகுதியை வாசித்தோம் இல்லையா? வீட்டில் போய் மறுபடியும் வாசித்து பாருங்கள். சோத்திரம் 17 வசனம் தான் இருக்குது இல்லையா? சரி என்று சொல்லி அதற்கு என்ன பேர் வச்சாங்களாம்? எபினேசர் என்று பேரிட்டார்கள். இன்றைக்கும் சில பேருக்கு எபினேசர் என்று பேர் வைக்கிறாங்க இல்லையா? எபினேசர் ரெண்டும் ஒன்று தான். எபினேசர் இதுவரை உதவி செய்தீர் எபினேசரே அப்படின்னு ஃபாதருடைய பாட்டு இல்லையா? கர்த்தர் சோதரம் உண்டாட்டும். ஆகவே இதுவரை உதவி செய்த தேவன் இப்பொழுது நமக்கு உதவி செய்வார். இனிமேல் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கடந்த காலத்துக்கும் அவர் சோத்திர எபினேசராக இருந்தார். இப்பொழுது நமக்கு எபினேசராக இருக்கிறார். இனிமேல் நமக்கு எபினேசராக இருப்பார். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டவரை நல்லா பிடிச்சு கொள்ளணும். இது உறுதியாக பிடித்து கொண்டு இவருடைய ஆலோசனையின்படி, இவருடைய சோத்திர நம்ம வழிநடத்துதலின்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சோத்திரம். கர்த்தர் எப்படி உதவி செய்வார்? இப்போ பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் கர்த்தர் உதவி செய்தார். சோதர இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த சூழ்நிலையில் உதவி செய்தார்? அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க தங்களை ஒப்பு கொடுக்க வைத்தார், அவங்களை அர்ப்பணிக்க வச்சார். சோதர தேவனோடு கூட அவர்கள் நெருங்கி வர உதவி செய்தார். விசேஷமாக அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? சோதர அந்நிய தேவர்களை பின்பற்றி தேவன் விட்டு தூரமாக இருந்ததுனால தேவன் அவர்களை கைவிட்டார். பல வேலைகளில் தேவன் கைவிட்ட வேலைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு விடும்போது தான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தரை தேவனை ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. அப்படி விட்டுவிட்டால் அவர் நம்மை கைவிடுவார் என்று வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கைவிடலாமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை உறுதியாக பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா. அவன் குடும்பமாக கர்த்தரை சேவிக்கணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்கள் சகோதரிமார்கள் வர்றீங்க, நல்லது, சந்தோஷம்.
உங்கள் கணவர்களையும் அழைத்து வாங்க. உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதிக்க தேவ சமூகத்தினராக அழைத்து கொண்டு வாருங்கள். கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்காக நாம் வாழ்ந்து தேவ சித்தம் செய்வோம். ஆமேன். ஹல்லேலூயா. சோத்திரம். ரொம்ப கவனம். நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு பாருங்கங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அது ரட்சிப்பை பெறாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த ரட்சிப்புக்கு வழிகாட்டி யார் தான்? கர்த்தரா இயேசு தான். அவரால் என்று வேறு ஒருவரால் என்ன இல்லை, ரட்சிப்பில்லை. வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யலை கொடுக்கப்படல. வேறு எந்த நாமத்தின் மூலமாகவோ எந்த மனுஷன் மூலமாகவோ சோதரம் பரலோகராஜ்யத்தை பெற முடியாது, ரட்சிப்பை பெற முடியாது, விடுதலை பெற முடியாது. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் சோதரம் பேயிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் பாதாள பிடியிலிருந்தும் பாதாள நரக அக்கினியின் வல்லமையிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்கி ரட்சித்து ஆசீர்வதித்து பாதுகாக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு சோத்திரம் நமக்கு அந்த ஆயத்தத்தை ஏற்படுத்தி நம்மை அழைத்து செல்லுகிற மனவாளனாய் வரப்போகிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு நாம் மனவாட்டியாய் நாம் மாறு வரைக்கும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்மேல் கவனமுடையவராய் பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, கிறிஸ்துவுக்கு ஏற்ற தெரியினவர்களாக உருவாக்குறது தான் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக அவர் செயல்படுகிறார் சபையின் மூலமாக. அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல். கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தான் உதவி செய்கிறது நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய உதவி தான். கர்த்தருக்கு உதவி. ஜெபிக்கிறார், பல விதத்தில் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், தேவனோடு கூட அவர்களை ஒன்றிணைக்கிறார். அந்நிய வழிபாடுகளை விட்டு கர்த்தரையே ஆராதிக்க, கர்த்தருக்கே ஆராதனை செலுத்த அவர்களை நடத்துகிறார். இதுதான் நாங்கள் செய்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி செய்த காரியத்தை தான் உங்களுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வீணான சோத்திரம் மனுஷ வழிபாடுகளை விட்டு, வீணான விக்கிர வழிபாடை விட்டு மெய் தேவனாய் ஒருவரே ஆண்டவர் சொன்னார். உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே, ஆண்டவராய் இயேசு சொன்னாரா, அவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆராதனைக்கு தேவனுக்கே, கர்த்தருக்கே. அல்லேலூயா. இதை எப்போதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனத்தில் கொள்ளணும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்ன நடக்குது பார்த்தீங்களா? சோத்திரம். அந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். பெட்டி. என்ன பெட்டி? தேவனுடைய பெட்டி ஆகிய சோத்திரம். என்ன சோத்திரம்? உடன்படிக்கை பெட்டி. அதற்கு பேர் பெட்டின்னு சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கும்? மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். அந்த உடன்படிக்கை அந்த சோத்திரம் அந்த பகுதியில் தான் போய் மோசே என்ன செய்வார்? முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பார். அந்த கேருபீன்கள் சோத்திரம் அந்த உடன்படிக்கை பெட்டியின் அந்த பகுதியில் இருந்து தான் கர்த்தர் பேசுவார், மோசையோடு பேசுவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:2 மறுபடியும். தேவனுடைய பெட்டியாகிய பெட்டியானது கிரியாத் யாரீமிலே அநேக நாள்லாம் எத்தனை வருஷம் இருந்துச்சா? 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தாரர் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். சோத்திரம். பாருங்கள், என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 1 சாமுவேல் 7:2 வசனப்படி கர்த்தர் என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய விருப்பத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய விருப்பத்தை கொடுக்குறார். பாருங்கள், தேவனுடைய அதான் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மற்றவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லப்படுகிறது. தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதும், தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய விருப்பங்களை நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக சந்தித்து தருவார். ஆமாம், இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன? சோதரம் இப்போ அவங்கள என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை விட்டு சோதரம். ஆமாம், யாரெல்லாம் பின்பற்றி போனாங்களாம்? சோதரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்திரத்தையும் அந்நிய தேவர்களையும் அஸ்திரத்தையும் பின்பற்றி போய்கொண்டிருந்தார்கள். ஆகவே கர்த்தர் சோத்திரம் அதைத்தான் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் இருத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னதை நீங்கள் அடுத்த வசனத்தில் பார்க்கலாம். அப்போ ஒன்று
கர்த்தர் எப்படி உதவி செய்வார் அப்படின்னா, ஆவிக்குரிய விருப்பத்தை எனக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டியை நினைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அழுதார்கள், கர்த்தரை நினைத்தும் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. 2 காரியங்கள் இருக்குது அதில். தேவனுடைய பெட்டியை நினைத்து அழுகிறாங்க. இப்போ தான் புத்தி வருது அவளுக்கு. ஏன்னா அப்போ தேவன் கைவிட்டு விட்டுருவார். உலக வழிபாட்டில் காரியங்களை சிக்கிக்கொண்டு, அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரே நோக்கம், ஒரே காரியம், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே ஆராதிப்போம். அல்லேலூயா. அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்த கவனமுடையவர்களாக இருக்கணும். கர்த்தர் தேவனை விட்டு வழி மாறி போயிடக்கூடாது. இடது பக்கம் வலது பக்கம் என்ன பண்ணக்கூடாது, திரும்பிடக்கூடாது. தேவனுடைய பற்றியை நினைத்து அழுதார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 14 வசனத்தை வாசித்தா கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கலாம் பாருங்க. அங்கே என்ன ஆண்டவர் தீர்க்கதரிசி ஆகிய யோவேல் மூலமாக கொடுத்த ஆலோசனை என்ன? வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம். என்ன செய்யணுமா? இவங்களும் அப்படி தான் செஞ்சாங்க. உபவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்க வைச்சார் சாமுவேல் தீர்க்கதரிசி. எத்தனை பேர் அம்மா ஐயா உபவாசம் பண்ணுறீங்க ஐயா? வாரத்தில் சோத்திரம் எத்தனை? ஒரு நாள் 3 வேளை ஒரு உபவாசம் எடுக்கணும். சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்போ பரிசேயனுடைய நீதி என்னது? ஒரு வாரத்தில் 2 வேளை 2 நாள் இல்லை 2 வேளை உபவாசம் எடுப்பாங்க. நீங்கள் நம்ம 3 வேளையாவது உபவாசம் எடுக்கணும். அல்லேலூயா. ஆமாம். உபவாசம் எடுக்கிறதுனால உடம்பு எதுவும் பாதிக்கப்பட்டு போயிருமா? ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. உடலுக்கு ஓய்வு கொடுக்குறோம். சோத்திரம். அப்போ உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஆமாம். தண்ணீர் குடிச்சோ அல்லது டீயோ அல்லது ஏதோ ஜூஸோ குடிச்சிட்டு என்ன பண்ணணும்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் சபையில் உபவாச ஜெபம்னு வைத்திருக்கிறோம். ஆமாம். வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உபவாச ஜெபம் உண்டு. வாங்க. அல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ஆதலால் நீங்கள் இப்பொழுதே என்னது இதுவரைக்கும் இல்லைன்னா இனிமையாவது. வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? சகோதரிமார்கள் ஒருத்தரும் உபவாச நாட்களில் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. காலையில் டிஃபன்லாம் சாப்பிடாம உங்கள் வீட்டுக்காரங்க டிஃபன் கொடுக்காதீங்க, பிள்ளைகளுக்கும் கொடுக்காதீங்க. உபவாசத்தோடு போகட்டும். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு நாள் இருக்கிறீங்க, ரைட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்க முடிஞ்சால் இருங்க. நீங்கள் உபவாசம் எடுக்கலைன்னா மாம்சம் உங்களுக்கு மாம்சம் என்ன பண்ண தெரியுமா? ஆமாம். உலகத்தின் காரியங்களை தேடும். சோத்திரம். மாம்ச இச்சைகள் போராடும். இதுக்கு ஜெயம் எடுக்கணும்னா அது இந்த வயதுன்னு கணக்கு இல்லை. வாலிபர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், தேவையில்லாத காரியங்கள் சோத்திரம். பாருங்க. அப்போ அந்த கோபம் எரிச்சல் இதெல்லாம் குறையிறதுக்கும் கூட சொல்கிறேன். நீங்கள் உபவாசம் இருந்தீங்கன்னா இந்த சோத்திரம் இந்த விதமான போராட்டங்கள் நம்ம விட்டு விலகும். அல்லேலூயா. சாந்தமுள்ளவர்களாக நம்ம மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆமாம். சோத்திரம். உபவாசித்து சரீரத்தை ஒடுக்கணும். சோத்திரம். இல்லை நான் 1 வேளை கூட சாப்பிடாமல் இருந்தேன்னா என்னால் முடியாது. சோத்திரம். 1 வேளை சாப்பிடாமல் இருந்தால் ஏதாவது ஆயிடுமா? டக்குன்னு மூச்சு போயிடுமா? அதெல்லாம் ஒருத்தருக்கு போகாது. அல்லேலூயா. 40 நாள் இருந்தாங்களே. ஏசப்பா 40 நாள் இருந்தாரா? அவர் இருப்பார், நம்மளால் முடியுமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சோத்திரம். மோசே 40 முறை 40 நாள் 2 தடவை இருந்தாருன்னு இருக்கு சொல்லப்பட்டிருக்கிறத. இரவும் பகலும். அவங்கள தண்ணி கூட குடிக்காம, நம்மளாம் தண்ணி கூட குடிச்சுக்கிறோம், பரவாயில்ல தண்ணி. ஆனால் ஏன்னா பாருங்க, அந்த உபவாசன்ற வார்த்தையை நீங்கள் கவனிங்க. உபவாசத்தோடு அடுத்து என்னவா? ஆமாம். தேவனிடத்தில் திரும்பணும்னா அழுகையோடும். அழுகை வருதா? சோத்திரம். அழுது கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புரோகணும். அல்லேலூயா. அழுது ஜெபிக்கணுங்க, புலம்பலோடும். சோத்திரம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்ன செய்யுங்க? கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி திரும்புகிறவர்களுக்கு தேவன் உதவி செய்யாமல் இருப்பாரா? இந்த மாதிரி என்ன செய்யணும்? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும். 4வது முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்பணும். நம்ம நானும் திரும்பணும், நீங்கள் திரும்பணும். சரி, அடுத்த வசனம். ஆமாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வஸ்திரத்திலெல்லாம் கிழிச்சிட்டு என்ன செய்வாங்க? ஆமாம். இரட்டு உடையை உடுத்தி சாம்பலை மேலே புதுக்கொண்டு ராஜா மத கொண்டு என்ன செய்வாங்க? உபவாசம் இருப்பாங்க. இப்படிலாம் இன்றைக்கி உபவாசம் பண்ண சொல்லியிருக்காரு ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? தலைக்கு எண்ணெய் பூசு,
நல்லா குளிச்சுட்டு தலைக்கு எண்ணெய் பூசு. அந்த காலத்தில் அப்போ முகத்தை வாட பண்ணுவாங்களா, என்ன செய்வாங்க? ஆமாம், நாங்கள் உபாசம் இருக்குன்னு தெரியணுமா? சோத்துறேன். உபாசம் இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது? நல்லா குளிச்சுட்டு என்ன தேவைப்பட்டா என்ன பண்ணுங்க? சோத்துறோம் பவுடர் கூட போட்டுங்க, பரவாயில்ல. அல்லேலூயா. ஆமாம், சோத்துறோம் பவுடர் போட்டுக்கிறது அந்த வேர்வை நமக்கு இதாகாதபடிக்கு, சோத்துறோம் நமக்கு அந்த வேர்வை ஸ்மெல் வராத இருக்கிறதுக்கு போடுறதுக்கு தான். அதுக்காக செண்டடிக்க சொல்லலை நான். அல்லேலூயா. உபாசம் இருக்கும்போது நல்ல எண்ணெய் குளித்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். அப்படி சொல்லியிருக்காரா? இயேசுவா சொல்லியிருக்காரா? நீங்கள் உபாசிக்கும் போது பாருங்கள், மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்னார். வசனத்தை சொல்லப்பா. மத்திய 6:14. உபாசம் இருக்கும்போது என்ன செய்யணுமா? மாயக்காரர் என்ன செய்வாங்களாம்? முகவாடலாக இருப்பாங்களாம். அப்போ பாருங்கள், அவங்க பரிசேயர் சதுசேயர் ஆண்டவர் குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். எப்போதுமே அவர் பின்னாடியே போயிட்டு அவரையும் அவருடைய ஊழியத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அவர் சீசர்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இதே வேலையை அறிஞ்சானுங்க அந்த நாட்களில். சோத்திரம். ஆமாம், அவன் இன்றைக்கி சொல்கிற கிறிஸ்தவங்க யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யூதர்களும் எங்களுக்கு தீவிரவாதியும் ஒன்று தான். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். மற்ற சோத்திரம் தவறாக செயல்படுகிற பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் எப்படி சோத்திரம் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜபிக்கிறோமோ, அதே போல் யூதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜபிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே உலகம் முழுவதும் சமாதானம் உண்டாகணுன்றதுக்காக ஜபிக்கிறோம். அப்போ அந்த தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை தூண்டுகிறவர்களை நாம் சோத்திரம் நாம் என்ன பண்ணுறதில்ல, என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஈரான் இந்த வேலையை தான் செய்கிறான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறதில்ல. ஆமாம், சோத்திரம். இஸ்ரவேலுக்கு நாம் ஜபிக்கணும்னு வேதம் சொல்கிறேன். என்ன சொல்லுங்க? இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக என்ன செய்யுங்க? ஜெபம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே சமயத்தில் எல்லா தேசங்களிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோத்திரம். இது இப்படி ஒரு பேச்சு பொதுவாக இருக்குது. சோத்திரம். ஆகவே அவங்க 2 பேரும் நம்ம பார்வையில் ஒன்று தான். சோத்திரம். அப்படிப்பட்ட அந்த சோத்திரம் அந்த கொள்கை உடையவர்களும் இப்படிப்பட்டதான இந்த மாதிரி காரியங்களை உடையவர்களும் 2 விதமான கூட்டத்தாரும் சோத்திரம் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, சோத்திரம் நல்ல வழியில் நடக்க, சமாதானத்தோடு வாழ நாம் தொடர்ந்து சோத்திரம் நாம் ஜபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சோத்திரம். சரி, வாசிக்கலாம். அவர்கள் உபாசிக்கிறதை காணும் பொருட்டாக என்ன செய்கிறாங்களாம்? பார்த்தீங்களா? முகங்களை வாட பண்ணுகிறார்கள். பார்த்தீங்களா? உபாசம் இருக்கும்போது நம்ம முகம் வாடலாக இருக்கக்கூடாது. நல்ல ஜபத்தில் இருந்து என்ன பண்ணணும்? தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கணும். அடுத்து என்ன செய்யணுமா? அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்னு சொன்னார். சரி, உபாசிக்கும் போது என்ன செய்ய சொன்னார்? மனுஷருக்கு தெரியக்கூடாதான். தெரியாதபடிக்கு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்பட முடியாக, அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனுக்கு கர்த்தருக்கு தெரியப்பட முடியாக நம் தலைக்கு என்ன பண்ணுமா? எண்ணெய் பூசி முகத்தை கழுவு, குளிச்சு முகத்தை கழுவி நல்ல உடைய உடுத்து கூட என்ன செய்யலாம்? ஆமாம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது போல் சோத்திரம் கிழிந்த வஸ்திரத்தை கிழித்து கொண்டோ. இன்னொரு வசனம் இருக்குது, உங்கள் வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து கொண்டுன்னு வசனம் இருக்குது. இருதயத்தை கிழிக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி தாழ்மையோடு அப்படிப்பட்டதான ஒப்பு கொடுத்தலோடு திரும்புங்கன்னு அர்த்தம். அதாவது சோத்திரம் நம்ம இருதயத்தில் நம்மை முற்றிலுமாக அந்த மாம்சத்தை வெறுத்து பாவ எண்ணங்களை சிந்தைகளை வெறுத்து என்ன செய்யணும்? உபாசிக்கணும், ஜெயம் எடுக்கணும். காணப்பட முடியாது. உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவுன்னு சொன்னார். அடுத்த வசனம் என்ன சொன்னார்? என்ன செய்ய? அப்பொழுது என்ன செய்வாரா ஆண்டவர்? அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு எப்படி ஆண்டவர் சொல்றாரு? எப்படி பள்ளி கொடுப்பாரா? வெளியரங்கமாய் பயிலாளர் நிற்பார். இதான் தேவன் கொடுக்குற காரியம். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. சோதரம் இது ஆப்போசிட்டாக தான் அப்படி காரியங்கள் இருக்கும். உபாசம் இருப்பாங்க. ராஜா முதற்கொண்டு இஸ்ரவேலர் எல்லாரும் உபாசம், இங்கே கூட உபாசம் இருப்பாங்கன்னு இருந்தாங்கன்னு இருக்குது. சரி, நீங்கள் தொடர்ந்து சில வசனங்கள் வாசிக்கும் போது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். சோத்திரம். 14 வசனம் வரைக்கும் வாசிச்சாச்சுல. சரி, அங்கே யோபேல் 2ஆம் அதிகாரம் 12லேருந்து 14. அதான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களை வஸ்திரங்களை அல்ல. அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வார். ராஜா வஸ்திரத்தை கிழிச்சுக்கிடுவான். சோத்துரு சாக்கு உடைய போட்டுக்கிடுவான்.
எப்படி இருக்கும் பாருங்கள். மேலெல்லாம் சாம்பலை தூவிக்கிட்டு அப்படியே தரையில் சோத்திரம் விழுந்து கிடந்து ஜெபிப்பாங்களாம். இப்போலாம் அப்படி ஜெபிக்க சொல்கிறாரா? இல்லை. சோத்திரம் நல்லா நல்லா குளித்து நல்லா இது பண்ணி வாரத்தில் ஒரு நாள் 3 வேளை உபாசிங்க. அது சரி, தொடர்ந்து 3 வேளை உபாசிக்கலைன்னா ஒவ்வொரு நாட்களை தெரிந்து கொண்டு ஒரு நாள் காலையில் இருக்கலாம், ஒரு நாள் பகலில் இருக்கலாம், ஒரு நாள் நைட்டு இருக்கலாம். நான் அப்படியெல்லாம் இருக்கிறேன். ஸோ உபாசம் நல்லா உபாசித்து இங்கே வந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு உபாசம். இப்படி சில நாட்களில் அப்படி நாம் இப்படி இருக்கணும். ஆண்டவர் உணர்த்தும் போது சோத்திரம் இப்படி உபாசித்து செபிக்க ரொம்ப கவனமாக இருப்போம். அல்லேலூயா. சில சமயம் 3 நாள், இதெல்லாம் ஒரு காலத்தில் 3 நாள் 5 நாள் 7 நாள் இப்படிலாம் சோத்திரம் தொடர்ந்து. இப்போ உபாச நாட்கள் எல்லாம் நம்ம எப்படியோ ஒரு வேளையாக அது உபாசம் இருந்து என்ன செய்கிறது, ஒரு வேளையோ 2 வேளையோ இப்படி உபாசம் இருந்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்போ தான் கர்த்தர் கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்களாக நம்ம என்ன காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களே அல்ல, அதான் பழைய ஏற்பாட்டில் வஸ்திரங்களை கிழிப்பாங்க. உங்கள் வஸ்திரங்களை கிழிக்க வேண்டாம், உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாயிருக்கிற இடத்துல திரும்புங்கள், அவரிடத்துல திரும்பணும். சோத்திரம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் அப்படி திரும்பும்போது அவர் தேவன் எப்பொழுதுமே எப்படி இருக்கிறார், இரக்கமும் மனவுருக்கமும் ஈடி சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் மட்டுமில்ல, அடுத்து சொல்லப்பட்ட தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். சோத்திரம். இன்னொரு வசனம், அடுத்த வசனம், ஒருவேளை இதுக்கு போஜன பலிகளையும் செலுத்தொடுக்கணும், ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருவாரு, தந்தருள்வார். ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. நல்ல உபாசித்து ஜெபித்தா தடைப்பட்ட காரியங்கள் தடைகள் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ சில ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்குன்னா நீங்கள் சரியானபடி உபாசித்து ஜெபிக்கலன்னு அர்த்தம். வசனத்தின்படி சொல்கிறேன். ஆசீர்வாதத்தை எப்போ கட்டளை விடுவாருன்னு சொல்கிறாரு, உபாசித்து ஜெபிக்கும்போது, உங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்போது. சோத்திரம். அப்படி இல்லாமல் சோத்திரம் 3 வேளையும் குறையாமல் சாப்பிட்டு 3 வேளை மட்டும் இல்லை, அடுத்து என்னது, சாயந்தரம் ஸ்நாக்ஸு, சிலருக்கு 5 வேளை 3 வேளை சாப்பாடு. அடுத்து பகலில் சிலருக்கு சுகர் பேஷண்ட் அப்படி இப்படிலாம் இருக்கிறவங்களாம் அப்படி சாப்பிட சொல்கிறாங்க. 3 வேளையை 5 வேலையை ஆக்கி சாப்பிடுங்க அப்படின்னு. இது அவங்களுக்கு நல்லா சுகர் இல்லாதவர்களுக்கு. இவங்களுக்கெல்லாம் சுகர் எது இருக்குதா, நிறைய பேருக்கு இப்போ வயசானவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு டாக்டர் சொல்லிருக்கிற அட்வைஸ் அப்படி 5 வேளை என்ன பண்ணுங்கள், உங்கள் சாப்பாடை பிரித்து, சாப்பாடை 3 வேளை சாப்பாடு 5 வேளையை பிரித்து சாப்பிடுங்கன்னு சொன்னாப்புல. அது எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு தெரில. சரி, அப்படி இருக்கட்டும். அப்போ அதை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ 3 வேளை சாப்பாடு, 2 வேளை என்னது ஸ்நாக்ஸு, 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு, அடுத்து 5 மணிக்கா அப்போ ஒரு ஸ்நாக்ஸு. அப்போ ஒரு ஃபுல்லாக டைட்டாகவே இருந்தால் அப்போ உடம்பு என்ன செய்யும், குழுப்படுத்தி சேட்டை பண்ணுமா இல்லையா? பண்ணும். அதை ஒடுக்கத்தான், அடிக்கத்தான், அடித்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் என்னது உபவாசம். புரியுதா? பல தடவை சொல்லியிருக்கிறேன், உபவாசம் எடுக்கிறது அவசியம், எல்லாருமே எடுக்கணும். அல்லேலூயா. மாம்சம் தாங்க வெளியே போகணும். அப்படி பண்ணுங்க. கோபம், எரிச்சல், யாருக்கெல்லாம் கோபம்லாம் கட்டுக்கடங்காமல் வருது, எரிச்சல், கோபம், பொறாமை, இதெல்லாம் சோதர் ரசிக்கப்படாத ஜனங்களுக்குள்ள சாதனம். நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக அதெல்லாம் இருந்துச்சு. இன்னும் அப்படி இருக்குதுன்னா இப்போ நீங்கள் சரியாக நீங்கள் உபவாசத்துக்குள்ளே இன்னும் வரலன்னு அர்த்தம். யார் யார் நான் கையை உயர்த்த சொல்லலை, யார் யாரெல்லாம் உபாசிக்கிறீங்க, யாரெல்லாம் உபாசிக்கலை அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் வேதம் சொல்லுகிறது உபாசித்து ஜெபிங்க. அல்லேலூயா. பாருங்கள், சில காரியங்களுக்கெல்லாம் உபாசித்து ஜெபிச்சிங்கன்னா தடைகள் நீங்கள் காரியம் கைகூடி வருங்க. அல்லேலூயா. வேதத்தில் பாருங்கள், பரிசுத்தவான்கள்லாம் அப்படி தான். சோத்திரம். ரொம்ப போராட்டமான சூழ்நிலையில், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அவர்கள் உபாசித்து ஜெபித்து ஜெயம் எடுத்தார்கள். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரனா கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்து நான் சொல்கிறேன், உபாசித்து நீங்கள் ஜெபிக்கும் போது சோத்திரம் இப்போ பதில் வராத ஜபங்களுக்கும் பதில் வரும். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிக்கணும். ஏதோ ஒரு சில நாட்கள் ஜெபித்தேன் அப்புறம் விட்டுட்டேன்னு இல்லை, தொடர்ந்து அந்த இதை பழக்கம் வச்சுக்கணும். சோத்திரம். சபையில் வந்து ஜெபிக்கணும், பகலில் வந்து ஜெபிக்கணும். வெள்ளிக்கிழமை வீட்டில் இருக்கிற சகோதரிமார்கள் என்ன செய்கிறீங்க, நேரத்தை ஒதுக்கி ஒரு 2 மணி நேரம் 11லேருந்து 1 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம். வாங்க, நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து ஆவியில் நிறைந்து நல்ல கருத்தாக ஜபக்குறிப்பில் வைத்து நல்ல பாடி துதித்து ஆராதித்து வேதத்தை தியானித்து என்ன செய்வோம், நல்ல கருத்தாக ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. இப்போ வேலைக்கு போகிறவங்க போகிறவங்க இருப்பீங்க, இப்போ ஸ்கூல் காலேஜ் போகிற பிள்ளைங்க இருக்கிறீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் போங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வரணும். சரி. அதே போல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து சகோதரர்கள் கூட நீங்கள் ஜபத்தில் இருக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அப்படி தான்.
சோத்திரம். வேதம் என்ன சொல்லுது அதை தான் நான் போதிக்க முடியும் இல்லையா? சரி, அடுத்து 2வது பாருங்க, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இதயத்தை கர்த்தருக்கு நேராக்கினாங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள், ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதித்தார்கள், தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். அதான் ரொம்ப முக்கியம், சுத்திகரித்துக் கொள்கிறார்கள். அந்த 2 வசனம் வாசிக்கலாம். யாவரையும் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் பார்த்து, அத்தனை லட்சம் பேரை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த நல்லா கவனிக்கணும். அப்போனா பாதி இருதயத்தை உலகத்துக்கு கொடுத்துடக்கூடாது, வேற காரியங்களுக்கு, அந்நிய தேவர்கள் என்று சொல்லுகிற காரியங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அன்னைக்கு அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்ததுனால தான் என்னாச்சு, எலியா காலத்தில் இப்படி இருந்தாங்க. அதுக்கு தான் சொன்னார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்றி போய்க்க அப்படின்னு எச்சரித்தது. அதனால தான், ஏன்னா ரெண்டு மனசு. ஆமாம், சோத்திர கர்த்தருக்கும் என்ன பண்ணுறது, ஆராதனை செலுத்துறது. அங்கிட்டு யாரை பிரியப்படுத்துறது, ஆகாப்பு எசபேலை பிரியப்படுத்தி அவங்க சொல்கிறபடி காரியங்களை செய்கிறது. பாகாலை பின்பற்றுகிறது. கர்த்தர் இதைத்தான் ஆண்டவர் கண்டிச்சார் எலியா தீர்க்கதரிசி மூலமாக. கர்த்தர் உண்டான். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு நினைச்சு கர்த்தரிடத்தில் திரும்புவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து என்ன செய்யுங்க, விலக்கி போடுங்க. தெளிவாக சொல்கிறார் பாருங்க. அந்நிய தேவர்களை வளர்க்குங்க. எத்தனை தேவர் பல தொழுது அந்த வழிபடுகிற காரியங்கள் இருந்ததுன்னு தெரியல, அந்நிய வழிபாடுகள் இல்லையா? அஸ்தரோத்துன்றது முக்கியமான, அஸ்தரோத்துன்றது அது ஒரு விற்கிற தேவதை, தேவர்கள் தேவதைகள் அப்படின்லாம் இருக்குல்ல உலகத்தில். இதெல்லாம் பாபிலோனிய வழிபாடுகள். இதையெல்லாம் அகற்றுங்கன்னு சொன்னார். உங்கள் குடும்பத்தை விட்டு அகற்றுங்கள். உங்களை இஸ்ரவேல் ஜனங்களே, உங்கள் முழு இஸ்ரவேல் குடும்பத்தாரே இதை விட்டு நீ வளர்க்கனா தான் என்ன நடக்கும்? உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, 2வது விளக்குனாத, 2வது உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்க. அடுத்து ஆமென், அல்லேலூயா. அவர் ஒருவருக்கு என்ன செய்யணும், ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன். அல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க, நான் கர்த்தர் ஒருவருக்கே ஆமென் செய்வேன். நான் கர்த்தர் ஒருவருக்கே என் குடும்பம் ஆராதனை செய்யும். கர்த்தருக்கு என் குடும்பம் ஆராதனை செய்யும். சோத்திரம். இதை வைராக்கியமாக கொள்ளணும், அப்படி செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு வேண்டிய நன்மை கிடைக்கும். அப்போ தான் என்ன கிடைக்குமா சொல்கிறாருங்க. அப்பொழுது தான் சொல்கிறார் சாமுவேல், அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். சாத்தானால் வருகிற போராட்டம் போகும், நீங்கும். நமக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகள் சந்ததிகளுக்கு விரோதமாக சில பிசாசின் போராட்டம் இருக்கும், சில மனுஷர்களுடைய போராட்டம் இருக்கும். இதெல்லாம் நீங்கணும்னா மனுஷர்களே நாம் தீமை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு தீமை செய்ய பார்ப்பாங்க, சத்துருக்களாக மாற பார்ப்பாங்க. சோத்திரம். அப்படி முயற்சி பண்ணுவாங்க. அப்போ பிசாசம் ஒரு பக்கம் அசுத்த ஆவி விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக போராடும். சோத்திரம். தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ வேலைக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ எதிர்காலத்துக்கு விரோதமாக பிசாசு போராடுங்க. இப்போ என்ன செய்யணும், விளக்க வேண்டியது விளக்கணும், இருதயத்தை கர்த்தருக்கு நேராகணும், கர்த்தரையே ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் சோத்திரம். சாத்தானுடைய அந்த பெலிஸ்தருக்கு சாத்தானுக்கு அடையாளம். இப்போ இருக்கிற பெலிஸ்தியரும், இப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட பெலிஸ்தியரும் இப்போ இருக்கிற பாலஸ்தீனியர்கள் ஒன்று அல்ல. சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு. அந்த பெலிஸ்தியர்கள்லாம் சோத்திரம், அந்த இனமே அழிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிறது அரேபியர்கள் தான். எங்கே இருக்கிறாங்க? ஆமாம், பாலஸ்தீன் சொல்கிற பகுதியில் இருக்கிற அரேபியர்கள் தான். அவர்கள் வந்து குடியேறின ஆளுக்கு தான். சோத்திரம். இந்த ஒட்டமான் பேரரசுன்னு ஒரு காலத்தில் இருந்தது, அங்கேருந்து குடியேறினாங்க. சரித்திரம் பைபிளில் தெளிவாக இருக்குதுங்க, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. போட்டு என்ன பண்ணுறாங்க, குழப்புறாங்க. அப்படி சோத்திரம். நம்முடைய காரியம் என்னவென்றால் சோத்திரம், இஸ்ரவேலரும் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த இப்போ சோத்திரம், அந்த காசா மக்களும் பிளேசர், அதாவது பாலஸ்தீனியர்களும் சோத்திரம், அவர்களும் ஜனங்கள் தான், அவர்களும் மக்களும் தான். எல்லா ஜனங்களையும் உண்டாக்கினவர் தேவன். அதனால் நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இவர்களை பிடிக்கும், அவர்கள் பிடிக்காது, அவர்கள் வேண்டும், இவர்கள் வேண்டாம் அப்படின்னு நமக்கு இல்லை. நாம் எல்லாரும் கிறிஸ்துக்கள் எல்லாரையும் நேசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. அல்லேலூயா. நம்ம யாருக்கும் பகைவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள். நாம் எல்லாரையும் நேசிக்கிறோம், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதே சமயத்தில் கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். என்ன செஞ்சாங்க, பாகால்களையும் அஸ்தரத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா.
அப்போ விலைக்கு விட வேண்டியது விலைக்கு விட்டாங்க பாருங்கள். அதுக்கு பிறகு என்னென்ன நடக்கிற அற்புதன்றதை நீங்கள் பார்க்கணும். அந்த வேதத்திலேருந்து இவங்களை அசுரத்தையும் விலைக்கு விட்டு கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்தார்கள். சரி, அப்போ அடுத்து 3வது பாயிண்ட் சொல்கிறேன். 1 சாமுவேல் 7:6 பாவ அறிக்கையிட்டு உபவாசம் செய்தார்கள். சரி, அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பொதுவாக இங்கே யோபல் புஸ்தகத்தை வாசித்தாலும் இந்த வேதப்பதியை வாசிங்க. 1 சாமுவேல் 7:6. மிஸ்பா என்பது தேவனுடைய சமூகம். அந்த நாட்களிலே மிஸ்பாவிலே சோதரம் தேவனுடைய சமூகம் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வந்து ஆராதிக்கிற ஸ்தலம் இருந்தது. அல்லேலூயா. அங்கே மிஸ்பாவில் எப்போ பாருங்கள், நம்ம கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்து என்ன செய்கிறோம்? கிறிஸ்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறோம்? நமக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, பாதுகாப்பாக ஜெபிக்கிறது மட்டும் இல்லை. சோத்திரம் எந்த மதத்தாரோ, இனத்தாரோ, ஜனத்தாரோ, பாசைக்காரரோ யாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கும்படியாக சோத்திரம் அந்த அன்புள்ள தெய்வத்தை சோத்திரம் நாம் அவர்களும் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட, பாதுகாக்கப்பட நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் அதை தான் செய்கிறோம். நம்ம யாருக்கும் தீமை செய்கிறதில்ல, நன்மை தான் செய்கிறோம். ஆனால் தவறாக சில பேர் நம்மளை புரிஞ்சு கொள்கிறாங்க, தீமை செய்கிறாங்க. கர்த்தர் அவர்களை மன்னிப்பாராக, ரட்சிப்பாராக. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் மகிமை உண்டாட்டம். வாசிக்கலாம். தண்ணீர் முண்டு என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய சந்நிதியில் தண்ணீரை ஊற்றுறது எதற்கு அடையாளம்னா நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வருதா? ஜெபத்தில் அழுகையும் புலம்பலோடுன்னு யோவேல் புஸ்தகத்தில் வாசித்தோம். சோத்திரம். ஆனால் சிலவருக்கு என்னதான் குடும்பத்தில் சில போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தால் கண்ணீர் வருது. ஆனால் அப்படி அது இல்லைன்னா நல்லா எப்போதும் எப்படி இருக்கிறாங்க? சோத்திரம். சோத்திரம். அழுகையாவது கண்ணீராகுது. எனக்கா? நான் அப்படிப்பட்ட ஆளா? அப்படியா? அப்படி இருக்கக்கூடாது. இருதயத்தை ஊற்றி பெண்களுக்குன்னு பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெண்கள் பொதுவாக வந்து ஒரு சின்ன காரியம்னாலும் அப்படியே அழுதுருவாங்க. அப்படிலாம் இறக்கு அது அனது அப்படியே இருதயம் அப்படியே இலைக்கு ஓடும்னு. யாருக்கு எங்கள் ஜபத்தில் நானும் தான் பார்க்குறேன். இருதயம் ஊற்றி ஜெபிக்கிறீங்களா? சொல்லுவாங்களே, உங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? குடும்பத்தில் சில பிரச்சனை வந்தால் கண்ணீர் வருது, அழுக வருது. சில அம்மாமார்களுக்கு, சகோதரிகளுக்கு. சகோதர ஜபத்தில் கண்ணீர் வருதாம்மா? சகோதரர்களே, அவர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளும் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோத்திரம். ஐயோ, சில சமயம் ஜபத்தில் அப்படி நடத்தும் போது கர்த்தர் ஆண்களும் பெண்களும் இல்லை, ஆண்களும் நல்ல கண்ணீரோடு கதறி ஜெபிக்கிறவங்களாம் பைபிளில் பார்த்துருக்கீங்களா? நான் அது வேணால் ஒரு நாள் எடுப்போம், யார் யாரெல்லாம் கண்ணீரோடு கதறலோடு ஜெபிச்சிருக்காங்கன்னு. நான் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணுங்க. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறதுக்கு அடையாளம் தான் என்னது? ஆமாம், கண்ணீர் வர்றது. அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன செய்வான்? என்னவா சொல்லுங்கள், வாய் தரன்னு சொல்லுங்களேன். இருதயத்தை அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணுமா? நம்ம ஊற்றி விடணுங்க. அதாங்க அழுங்க. இருதயம் உடைஞ்சு கர்த்தர் தேவ சமூகத்துக்கு நேராக நம்ம ஒப்புரவாகி அழுது ஜெபிச்சிட்டோம்னா எப்பேற்பட்ட பாருங்கள், உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும், அழுது ஜெபிக்கும் போதும் ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த அழுகையின் கண்ணீருக்கு உருக்கமாய் பதில் தருவார். அல்லேலூயா. பைபிள் இருக்கா? உன் அழுகைக்கு நான் உருக்கமாய் பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஏசாயா புஸ்தகத்தில், இன்னும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் பாருங்கள், நல்ல அந்த பரிசுத்தவான்கள் அந்த ரகசியங்களை அறிஞ்சு கொண்டாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இந்த தடைப்பட்ட காரியங்களை நான் எப்படி ஜெயமாக்குறது? உபவாசம் போடுவேன், அழுது ஜெபிப்பேன், புலம்பி ஜெபிப்பேன், கதறலோடு ஜெபிப்பேன். கர்த்தர் என் கதறலுக்கு, என்னுடைய அழுகைக்கு அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்கள், தாவீதுக்கு ஒரு காரியம் தெரியுது. ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வைத்து இருக்கிறீர் என்று. அழுகையெல்லாம் பாருங்கள், கண்ணீரை ஒவ்வொரு சொட்டையும் அவர் வீணாக்கிறது இல்லை. சும்மா தேவையில்லாத காரியத்துக்கு அப்பா அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு பொருள்கள் படம் முடித்து அழுதுகிட்டு கண்ணீர் விட்டு அதுக்கெல்லாம் பதில் தர மாட்டார். சார், நான் சொல்கிறது சரிதானா? அப்பா அம்மாட்ட கேளுங்க, உரிமையாக கேளுங்க. பிள்ளைகள்லாம் சோதனை தேவையானதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. சும்மா தேவையில்லாத கேட்டு அடம் பிடிச்சி என்ன பண்ணாதீங்க, அப்பா அம்மா தொந்தரப்படுத்தாதீங்க. இதையும் அந்த நேரத்தில் இதையும் சொல்லிவிடுறேன். என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு காரியம் உங்கள் பெற்றோர்களால் கொடுக்க முடியலையா, ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுங்க. அவசியமானதாக இருந்தால், தேவையான படிப்புக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு, சோதர தேவையான காரியங்கள் நல்லா உடத்துருங்க. அதெல்லாம் நல்லா அதெல்லாம் சரிதான். ஆனால் என்ன செய்யணும்? சோதரம் அன்றைக்கி மிஸ்பாபில் இஸ்ரவேலில் கூடி வந்து தண்ணீர் முண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அதற்கு எதற்கு அடையாளம்?
ஆமாம், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அன்றைய தினம் உபவாசம் பண்ணாங்க. ஒன்று இருதயத்தை ஊற்றுனாங்க, ரெண்டாவது உபவாசம் பண்ணாங்க. அடுத்து என்ன செஞ்சாங்களா? சொன்னார்கள். அப்படி போய் நான் உண்மையை சொல்லணும். கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேனே. எனக்கு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சது என்னது முக்கியமாக? பாகால்களையும் அசுரத்தையும் வழிபட்டது. கர்த்தரை விட்டுட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய தவறு அது. சோத்திரம். அப்போ சொன்னாங்க, வாய் திறந்து சொல்லணும், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் மன்னிங்க. அப்படி சில காரியங்கள் நீங்கள் தேவனுக்கு விலகி ஜீவிக்கிறது தெரியுதா? உங்களுக்கு தெரியும். நான் யாரையும் கொட்டப்படுத்தலை. நீங்கள் தப்பு செஞ்சு இப்படிலாம் பிரசங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. ஆமாம், நீங்களாம் சரியில்லை அப்படி இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லை, வசனத்தை கவனிங்க. நானும் ஒப்பு கொடுக்குறேன், நீங்களும் ஒப்பு கொடுங்க. நம்ம ஆண்டவரோட சரியாகுவோம். அதுதான் சொல்லப்படுகிற சத்தியம். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை என்ன செஞ்சு கொண்டிருந்தார்? நியாயம் விசாரித்து கொண்டு. அவர் ஒரு நியாயாதிபதி. சோத்திரம். என்னன்னு சொன்னால் தீர்க்கதரிசி. மூணாவது ஒரு ஆசாரியன் அவர். சோத்திரம். சரி, 3 முக்கியமான பொறுப்புகளை அவருக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். அடுத்து பார்த்தீங்களா என்ன செஞ்சாங்க? நம்ம வாசித்தோம். சோத்திரம். பாவறிக்கையிட்டு உபவாசம் செய்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலர்கள் உண்மையாய் மனம் திரும்பி தேவனை தேட உதவி செய்தார். என்ன செஞ்சார்? உண்மையாய் மனம் திரும்பி தேவனை தேட உதவி செய்தார். அதைத்தான் நானும் செய்கிறேன். அவருக்கு சாமுவேல் ஐயாவுக்கு அந்த இஸ்ரவேலர் கீழ்ப்படிஞ்சாங்க. நீங்கள் கீழ்ப்படுற ஆயத்தமா? சாமுவேல் தீர்க்கதரிசி உங்களுக்காக உயிர் தெழுந்து வரமாட்டார். இங்கே இருக்கிற என்னது, ஆமாம், ஒரு ஆள் சொன்னான். என்னது தெரியுமா? சோதரம் பாதாளத்தில் இருந்துட்டு ஒருத்தன் சொன்னான், ஐயா ஆபிரகாம் ஐயாவே எங்கே? சோதரம் லூக்கா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆமாம், சோதரம் ஐஸ்வர்யம் வாழ்ந்து நரகத்துக்கு போன மனுஷன் சொல்கிறான், நரகத்துலேருந்து சொல்கிறான், சோதரம் அந்த லாசரு ஒரு சொட்டு தண்ணீர் வாயில் பாருங்கள். அப்படி கொடுமையான ஸ்தலங்க என்னது? நரகம் என்பது என்னது? ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காது. இரவும் பகலும் வேதனை உள்ள ஸ்தலம் தான் என்னது? நரகம். நரகம்னா ஒரு சிலருக்கு என்னது, என்ன நரகமாவது யார் பார்த்தா? நரகமாவது பரலோகமாவது அப்படின்னு பேசுகிற ஆட்கள்லாம் உண்டு. வேதத்தில் தெளிவாக இருக்கிற பரலோகம்னுங்கிற ஒரு பகுதி உண்டு. சோத்திரம். அங்கே கொண்டு போய் நம்ம சேர்க்க தான் விரும்புகிறாரு. ஆனால் வாழ்க்கை சோத்திரம் எப்படி இருக்கணும்? பரலோகத்து போகிற விதமாக இருக்கணும். நான் சொல்கிறது சரிதானா? நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் நரகத்து போகிற விதமாக இருந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை வேதம் தான் நமக்கு தெளிவாக நம்ம கையில் எழுதி கொடுத்துட்டாரு. அதை வச்சு நமக்கு ஆலோசனை ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு பெற்றுக்கொள்ளலாமே. நம்முடைய ஜீவியம் காக்கப்படணும். அன்றைக்கி சோத்திரம் ஒப்புரவாக்கி சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சோத்திரம் சாமுவேல் தீர்க்கதரிசி ஒப்புரவாக்குனது போல் கர்த்தர் சோத்திரம் வருகிற வாரம் நமக்கு திருவிருந்து வாரம். அல்லேலூயா. ஆமாம், இப்போயே நீங்கள் சத்தியத்தை கேட்டு உங்களை ஒப்பு கொடுங்க, முழுமையாக ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. பெற்றோர்கள் இதில் முன்மாதிரியாக இருங்க. ஆமாம், சகோதரிகள் முன்மாதிரியாக இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களும் இருந்து உங்கள் பிள்ளைகளையும் வழிகாட்டுங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேங்க. ஆமாம், சோத்திரம். உங்கள் பிள்ளைகளை குறித்த கர்த்தர் உங்களிடத்தில் கணக்கு வைப்பார். எப்படி கிறிஸ்துவுக்குள் நடத்தின, எப்படி நீ இந்த தெய்வ பயத்தோடு இந்த வேதம் இருந்துச்சு, பைபிள் மூலமாக ஊழியக்காரன் பேசினானே அது எந்த அளவுக்கு நீ கீழ்ப்படிஞ்ச மகனே உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீங்களா? பேர பிள்ளைகள் சந்ததிகளுக்கெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு இருக்கா? உபாகம புஸ்தகத்தில் இருக்குது. சோத்திரம் 4ஆம் அதிகாரத்துலேருந்து வாசிங்கன்னா 4, 5, 6 இப்படி அதிகாரத்தில் என்னங்களை இங்கே இப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறோம். நீ போகும்போதும் நடக்கும்போதும் ஆமாம் உட்காந்துருக்கும் போதும் படுத்திருக்கும் போதெல்லாம் நீ சோத்திரம் நீ கற்றுக்கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை கற்றுக்கொடு. சோத்திரம். சரி, அப்படிலாம் இருக்குது. வாசி பார்த்து கொள்ளுங்கள். சாமுவேல் மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரனை ஏன் விசாரித்து கொண்டு இருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். சரி, அதே சமயத்தில் 2 சாமுவேல் 24:10 பாருங்கள். உண்மையான மனம் திரும்பதில் சரியான விதத்தில் தாவீது ஒரு தப்பு பண்ணார். என்ன பண்ணார்? சோதரன் ஆண்டவர்கிட்ட கேட்காம அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாவான பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை கணக்கு பார்க்க ஆரம்பித்தார். அது கணக்கு பார்க்கலான்னா என்ன செய்யணும்னா ஒவ்வொரு மனுஷருக்கும் ஏற்ற அந்த இதை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு இருக்குது. தாவீதுக்கு தெரியும் சத்தியம். ஆனாலும் கூட என்ன தெரியுமா? அசட்டத்தனம். நான் ராஜாவாக இருக்கிறேன், ஆண்டவர் அது ஒன்றும் கண்டுக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சோத்திரம் சரியாக தண்டிச்சார். அப்போ சாத்தான் ஏவி விட்டான் இருக்குது. ஒரு இடத்துல சாத்தான் என்ன செஞ்சானா?
தாவீத இஸ்ரவேல் ஜனங்களை என்னும்படி ஆண்டவர் சொல்லலைங்க. சோதர இஸ்ரவேல் ஜனங்களை என் ஜனங்களை என்னன்னு சொல்லலை. அவன் சோதர யோபாப்பு ஆவிக்குரிய விதத்தில் குறைந்த லெவலில் உள்ளவன் தான். அவன் சொல்கிறான், இப்போ இருக்கிற பார்க்கலாம் சோதரம் தேவன் அநேக என்ன செய்வார், இன்னும் பெருக பண்ணட்டும், ஆனால் நீர் என்ன செய்யாதிரும், என்ன வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்கல. அது முழுமையாக வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அவ்விதமாக ஜனங்களை சோத்திரம் என்ன ராஜாவாச்ச அவன் சொன்னது தான் நிறைவேறும் இல்லையா? அப்போ இது பண்ணிட்டார். ஆனால் ராஜாவாகிய கர்த்தருடைய வார்த்தையை யார் கேட்கல? ஆமாம், தாவீது கேட்கல, அவருடைய ஆலோசனை கேட்கல. பல இடங்களில் யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் ஆலோசனை கேட்ட மனுஷன் தானே தாவீது. ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு போகலாமா, எனக்கு ஜெயம் தருவீரா அப்படிலாம் கேட்ட மனுஷன் இங்கே ஜனங்களை என்ன போகும்போது கேட்கலங்க. சோத்திரம் இன்னும் கேட்கல. ஆனால் கூட அப்படி என்ன வேண்டி இருந்தால் அதுக்குரிய இது இருக்குது, காணிக்கு செலுத்தி பண்ணியிருக்கணும், அப்போ தப்பிச்சிருப்பாப்புல. ஆனால் என்னாச்சு, விதமாக ஜனங்கள் என்ன ராஜாவின் இருதயம் அவனை பாருங்க, இருதயம் வாதிக்குதா, ஐயோ தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடக்கலையே, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு நான் என்னலையே. நல்லா கொஞ்சம் எந்த ஒரு காரியம் தேவனுடைய காரியங்கள் எதாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. ஊழியர்களாக நாங்கள் கர்த்தரிடத்தில் கேட்குறோம். நீங்களும் தேவனுடைய காரியம்னு வரும்போது கர்த்தர்கிட்ட கேளுங்க, விசாரிங்க. ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இது உங்களுடைய சுத்தமா, இது உங்களுடைய சுத்தம் இல்லையா, அப்படி கேட்கணுங்க. எத்தனை பேர் கேட்டு ஜபிக்கிறீங்க? உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியம் முத கொண்டு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், எதிர்காலத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு பிரியமாய் வாழணும், எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு காமிங்கன்னு சொல்லி இங்கே ஜெபிக்கணும். சோத்ரா இப்போ பாருங்க, தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படி செய்ததுனால பெரிய என்ன என்ன பாவம் செய்யுதுன்னு சொன்னாப்புல போதுமா? ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆமாம் சோத்திரம் 70,000 பேரை என்னமோ என்ன பண்ணிட்டாரு, அந்த சோத்திரம் கொள்ளை நோய் இதெல்லாம் வந்து சோத்திரம். அப்போ தான் அந்த மனுஷன் அறிவு வருது, ஆண்டவரே நான் தானே தப்பு பண்ணேன், இந்த ஆடுகள் என்ன தப்பு பண்ணிச்சு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பு பண்ணலையே ஆண்டவரே, என்னையும் என் என்னுடைய பெற்றோர்கள் என் குடும்பத்தாரையும் ஆண்டவரே வாதிங்க அப்படின்னா, நீ செத்து போனால் என்னடா பண்ணுறது, தேசத்தை ஆள்றது யார்? ஆண்டவர் ஜீவனை காத்தார், சோத்திர கிருபையை காத்தார். பைபிள் இருக்குது பாருங்கள், 2 இடத்துல இருக்குது இந்த 2 இடத்துல இந்த சம்பவம் இருக்குது. சரி, இங்கே கூட சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? கர்த்தருக்கு நான் இப்படி செய்ததுனால பெரிய பாவம் செய்தேன், இப்போது ஆண்டவர் அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிட நான் மகா புத்தியனமாய் செய்தேன் என்றாலும் ஒன்றும் கேட்கல. 3 காரியத்தை தெரிந்து கொள்ளுன்னு சொன்னார். சோதரன் அவனை வந்து சத்துருக்கள் துரத்தணுமா? அது வாசிப்பா. தீர்க்க தரிசிக்கிட்ட கர்த்தர் சொல்கிறார். ஆனால் தீர்க்க தரிசி கணம் பண்ண மனுஷங்க அவன், கர்த்தருடைய தாசர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரங்க, அவங்க சொன்ன நாத்தான் தீர்க்க தரிசி வந்து அவன் பாவத்தை செய்த பாவத்தை கண்டித்து ஞானமாய் சொல்ல முடியாது கர்த்தர் செய்தது சொல்கிறாரு. அப்போ நீர் தான் அந்த மனுஷன், பாவம் செய்த மனுஷன், சோத்திரம் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் நடந்த மனுஷன் சொல்லும்போது சோத்திரம் ஒத்துக்கொண்டான் மனுஷன். அல்லேலூயா. அந்த மனுஷன் பிறகு ஒரு பிள்ளையை அடித்த போது சோத்திரம், அதாவது தாவீதும் பச்சைப்பாலுக்கும் பிறந்த பிள்ளை கேவலமாக இருந்தது. சோத்திரம் அது மரணத்துக்கு அதுவாக இருந்தபோது அவன் சோத்திரம் 7 நாள் உபவாசம் பண்ணி பார்த்தாரு. எப்படி கர்த்தர் இப்போ ஜெபம் கொடுப்பார் பாருங்கள். அநீதியான காரியங்களை செய்து உபவாசம் இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. சோத்திரம் நல்லா கவனிங்க. அதனால் அவன் பிள்ளையை காப்பாற்ற முடிஞ்சதா? பைபிளில் வச்சுருக்கீங்களா? 7 நாள் பிற்பாடு அந்த பிள்ளை இறந்து போச்சுங்க. சோத்திரம் அது பிறகு அந்த பசி இப்போ 7 நாளும் சாப்பிடாம தரையில் கிடந்த மனுஷன் ராஜாவாக இருந்தாலும் என்ன பண்ணுறது? தப்பு பண்ணால் ராஜாவாக இருந்தாலும் தண்டனை தான், சோத்திரம் விசுவாசியாக இருந்தாலும் தண்டனை தான். யாராக இருந்தாலும் அது தேவனுக்கு பயந்து நடக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரனாக இருந்தாலும் எனக்கும் அதுதான். தேவனுக்கு நாங்களும் பயந்து நடக்கணும், நீங்களும் பயந்து நடக்கணும். சோத்திரம் அவள் பாருங்க என்ன சொன்ன கேட்டாப்புல 3 மாதம் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா. முதல்ல என்ன கேட்டார்? கர்த்தர் 3 காரியங்களை சொல்லி அனுப்புகிறாரு. 7 வருஷம் உன் தேசத்தில் பஞ்சம் வரணுமா. ஐயோ தேசமே நாசமாக போயிடும் 7 வருஷம் பஞ்சமாக இருந்தால். அடுத்த 3 மாதம் நீர் அவர்களுக்கு முன்பு ஓடி போகணும். ஏற்கனவே மகனுக்கு பயந்து ஓடி போனது. நல்லா கொஞ்சம் வெளியே பார்க்காமீங்க. தூக்கம் வர்ற மாதிரி இருக்கா? ஏசி ஆஃப் பண்ணிடுவோமா? ஆமாம், அதுதான் கொஞ்சம் தூக்கம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் டக்குன்னு தூக்கம் வந்து எந்திரிச்சு நின்றுருங்க, தூக்கம் போயிடும். சரி, உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். அப்போ 3 மாதம் ஏற்கனவே மகனுக்கு அப்சலோமுக்கு பயந்து சோதரர் ஓடி போய் அவர் பட்ட பாடு பெரும்பாடு. இங்கே இன்னும் ஆண்டவரே 3 மாதம் உங்களுடைய சத்துருக்கு பின்தொடரணுமா? ஐயோ வேண்டாம் ஆண்டவரே. அடுத்து அல்லது உங்களுடைய தேசம் 3 நாள் கொள்ளை நோய் வரணுமா?
மூணு பயங்கரமான தண்டனை. அப்போ ஒரே வார்த்தை இந்த மனுஷன் என்ன சொன்னார்? ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் விழுகிறேன்ப்பா. கடைசியில் 3 நாள் என்னதான் தண்டனை கொடுத்து தாங்க நிப்பாட்டினார். 3 நாள் என்ன வந்துருச்சு? கொள்ளை நோய் வந்துருச்சு. 70,000 பேர் செத்து போனாங்க. ஒரு ராஜா செய்த தப்புனால இஸ்ரேல் ஜனங்கள் செத்து போனாங்க, அப்பாவி ஜனங்கள் செத்து போனாங்கங்க. அப்போ ஒரு தேசத்துடைய ராஜாக்கிட்ட தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார், ஒரு தேசத்தை ஆளுகிறவர்கள் மேல் கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு, வேதத்தில் உள்ள காரியங்களெல்லாம். அல்லேலூயா. அதே போல் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஒரு தகப்பன், ஒரு ராஜாவாக இருந்து தகப்பனாக இருந்த மனுஷன் தப்பு செஞ்சதுனால சோத்திரம் அவங்க பிள்ளையே இறந்து போகிற அளவுக்கு சோத்திர தேவனுடைய சிட்சிப்பு இருந்தது. அதுக்காக முற்றிலுமாக தேவன் தாவீதை கைவிடலை. பல எச்சரிப்புகளை கொடுத்து சரி பண்ணி கொண்டே வந்தார். சரியான மனம் திரும்புவதற்குள்ளாக கொண்டு வந்தார் தாவீதை. பிற்பாடு சோத்திரம் தேவனுக்கு பிரியமான ஒரு தாசனாக சோத்திரம் தாவீது மாறினான். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் சங்கீதம் 51:4 மனம் திரும்பின பிற்பாடு பாடின பாடல். சங்கீதம் 51:4 வாசிக்கலாம். பாவம் செய்து பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ பாவத்தை ஒத்துக்கொண்டு ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் திருவருந்துக்கு இப்போ அடுத்த வாரம் நம்ம போகிறோம். பாவத்தை ஒத்துக்கொண்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்கள்கிட்ட என்ன குறைவு இருக்குது? வசனம் தான் கண்ணாடி. இந்த வசனத்தின்படி நான் வாழ்கிறேன்னா, இந்த வார்த்தையின்படி நான் வாழ்கிறேன்னா, ஊழியர்கள் மூலமாக சொல்லப்படுகிற சத்தியம் கர்த்தருடைய வார்த்தை. இது மனுஷருடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை தானே, தேவனுடைய வசனம் தானே. இதன்படி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், தேவர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக என்ன செஞ்சேன்? புல்லாங்கானதை நடப்பித்த ஆண்டவரே நானும். ஆமாம், அநேகருடைய காரியம் என்ன தெரியுமா? சோதரம் மனுஷர்கள் தங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்கிறதுக்கு பிரஸ்டிச்சு பார்ப்பாங்க. ஏங்க போய் நான் பல பேருக்கு முன்னாடியாக இருந்தால் நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட சொல்கிறார் ஆண்டவர். தனிப்பட்ட முறையில் தேவனிடத்தில் ஆண்டவரே நான் செய்தது தவறப்பா, வசனத்தின்படி நான் வாழலை, என்னை மன்னிங்கன்னு சொல்கிறதுல என்னங்க கௌரவ பிரச்சனை? ஒரு சிலர் பாருங்க, நான் பாவி, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது கூட ஒரு சிலருக்கு என்ன பண்ணுறதில்ல. அப்படி ஜெபிக்கிறது பழக்கம் உண்டா? நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி ஜெபிக்க வேண்டியதில்லை, உங்கள் கணவருக்கு முன்னாடி ஜெபிக்க வேண்டியதில்லை, உங்கள் மனைவிக்கு முன்னாடி ஜெபிக்க வேண்டியதில்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி ஜெபிக்க வேண்டியதில்லை. தேவனோடு கூட ஜெபிங்களேன், பேசுங்களேன். பேசுகிறது தானே ஜெபம். சோத்திரம். ஏன் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க? இப்போ 4 பேர் முன்பாக, பல பேருக்கு முன்பாக உங்கள் பாவங்களை சொல்ல சொல்கிறாரா ஆண்டவர்? பாருங்கள், அப்படி சிலருக்கு மனசு வர்றதில்ல, பாவங்களை அறிக்கிறது மனசு வர்றதில்லை. சரியான விதத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியாது. அல்லேலூயா. நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நாம் சரியாக கண்ணீரோடு கூட அப்படிலாம் நாம் நினச்சி ஒரு காரியங்களை நினச்சி ஜெபிக்கும் போது சின்ன தவறாக இருந்தாலும் அதில் நம்ம சரியாக சின்ன விஷயம் தானே, சின்ன பாவம் தானே. பாருங்கள், சோத்திரம் வேதம் சொல்லுகிறது சின்ன சின்ன பாவம்னு சொல்லி நம்ம விடக்கூடாது. ஏன்னா சோத்திரம் சின்ன ஈ என்ன பண்ணிடுமா? ஆமாம், சோத்திரம் அப்போ செத்த ஈ என்ன செய்யுமா? தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை கெட்டு நாரி போகணும். சோத்திரம். அப்போ ஞானம்ல பணத்திலும் பேர் பெற்றிருக்கிற யாராக இருந்தாலும் சொற்ப மதியனம். பாருங்கள், அந்த மதியனமான அந்த பாவங்களை நம்ம சின்னது தான் நினச்சி விடுறது தான் அது பெரிய பாவமாகிடுறது. அப்போ சிறிய காரியங்களாக இருக்கும்போது நாம் சரியான விதத்தில் அந்த காரியங்களை விட்டு விலகி நம்மை காத்து கொள்ளும்போது பெரிய பாவங்கள் நம்ம அணுகாதபடிக்கு நான் எச்சரிப்பாக இருப்போம். அல்லேலூயா. இதெல்லாம் இவ்வளோ சத்தியங்கள் இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் சகோதரம்னா இதை நம்ம கை கொள்ளணும். நம்ம கை கொள்ளணும். ஏன் சொல்கிறேன்? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம எல்லாம் கை கொண்டு கர்த்தர் சகோதரர் எச்சரிக்கையாக தேவனுடைய வார்த்தையின் வழி நடப்போமாக. அதே போல் ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணா பாருங்க, மனம் திரும்பி வந்த இளையகுமாரன். அவனுக்கு என்ன பேர் வச்சுருக்குறோம்? கெட்டகுமாரன். பைபிள் அப்படி கெட்டகுமாரன் இருக்குதா? மனம் திரும்பின இளையகுமாரன் தான் நமக்கு பேர் நம்ம பேர் வச்சுருக்குறோம். சண்டே கிளாஸில் சொல்கிறாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கெட்டகுமாரன். மகன் மூத்தவன் நல்ல குமாரனவன் இருந்தான். அவன் மகன் மேலே தம்பி மேலே பொறாமை உண்டு அப்பாவோட கோச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராமல் இருந்தான். சோத்திரம். ஆகவே இளையகுமாரன் தான் சொல்லணும். சரியாக சொல்ல போனால் என்ன இருந்ததுன்னா மனம் திரும்பின
இளையகுமாரன். இன்னும் இருந்து நம்ம மாற்றிக்கிறணும். சண்டை கிளாஸ் டீச்சர்களை கூட கவனம் தான். கட்டகுமாரன் கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன சொல்லணும்? மனம் திரும்பின இளையகுமாரன். சரி, லூக்கா 15:21 வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி என்ன செஞ்சான்? தகப்பனே, என்னது பரத்துக்குன்னா என்ன? பரலோகத்துக்கு விரோதமாகன்னு அர்த்தம். பரலோகத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். குமாரன்னு சொல்லப்படுறதுக்கு நான் பாத்திரம் அல்ல என்று. இப்போ சரியான மனம் திரும்புதல் அப்படித்தான். முதல்ல பாவம் செய்யும்போது நல்லா கவனிங்க. யாரா நாங்களோ நீங்களோ யாராக இருந்தாலும் ஒரு தவறு செய்யும்போது நாம் பரலோகத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். அல்லேலூயா. அடுத்து மனுஷர்களுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். இந்த 2 பாவமும் மன்னிக்கப்படணும். உமக்கு முன்பாகவும் அவன் சொல்கிறான், அப்பா உமக்கு முன்பாக பாவம் செஞ்சுட்டேன். பரலோக தேவனுக்கு முன்பாக முதல்ல பாவம் செஞ்சேன், 2வது பாவம் உமக்கு முன்பாக பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரை. இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுது நான் பார்த்துனே இல்லை. சோத்திரம். நம்முடைய வேலைக்காரன் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னேன். அப்படி வேலைக்காரனாக பார்த்தாரா? எல்லாத்தையும் இழந்து போய் வந்தாலும் அந்த பிள்ளையை சேர்த்து கொண்டு என்ன செய்வாங்க? சோத்துறோம். நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் ஏதாவது குறைபாடுகளை சில காரியங்கள் இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? சோத்துறோம். அவங்களை நம்ம மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும். பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ புத்திமதி சொல்லி நல்வழிப்படுத்தணும். அல்லேலூயா. அதே சமயத்தில் மற்றவர்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அங்கங்கே தூற்றி கொண்டு தெரியக்கூடாது. நல்லா கவனிக்கணும். அந்த பிள்ளை அப்படியாமே, இந்த பிள்ளை இப்படியாமே, ஆபத்தானது. அல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்குது. ஒரு பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களுடைய பிள்ளைகளை சின்ன குறைகள் இருந்தால் ஆண்டவரே இந்த மகனை போல இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, நம்முடைய வழியில் நடக்க உதவி செய்யுங்கப்பா. சில காரியங்கள் காதில் படும்போது என்ன செய்யக்கூடாது? இந்த சோத்திரம் இது என்னது போஸ்டர் போட்டுற வேலையெல்லாம் நமக்கு இல்லை. இவங்க இப்படி அல்லது என்னது எதில் அனுப்புறது? மெசேஜ். மற்ற பிள்ளைகளை எனக்கு கேவலப்படுத்த நம்ம தான் நேரம் அடிச்சிடுவார் ஆண்டவர். இல்லை நான் எச்சரிப்பாக சொல்கிறேன், அப்படி காரியங்கள் ஒரு நாளும் செய்யக்கூடாதுங்க. அல்லேலூயா. யாரும் அப்படி பண்ணுறவங்களா நீ இல்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் சிலருக்கு இந்த பழக்கம் இருக்குது. சோத்துறை எப்படி தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு சிலருடைய பழக்கம், பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்த சில ஆளுகளை பார்த்துருக்குறேன். ஒரு குடும்பத்தினுடைய காரியங்களை தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு போய் இன்னொரு இடத்துல சொல்லாமல் அவங்களுக்கு தூக்கமே வராது. ஏதாவது சொல்லி டம்னு என்னது போய் ஊரெல்லாம் பரப்பிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் ஆபத்தானது. அல்லேலூயா. பேசாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணணும்? சோத்திரம் தான். அதே சமயம் பெற்றோர்கள் இப்போ நம்முடைய பிள்ளைகளை கண்காணித்து நல்லபடியாக வளர்க்கணுங்க. அதையும் சொல்லிடுறேன் பெற்றோர்களுக்கு. ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், நல்லா கண்காணித்து பிள்ளையோட ஜீவியம் எப்படி இருக்குது? பரிசுத்த ஜீவியமாக இருக்குதா? ஜபஜீவியம் இருக்குதா? நல்ல சபையினுடைய ஐக்கியத்தில் நல்லா இருக்குதா? தேவனுக்கு பிரியமாக வாழுதா? தேவசித்தம் செய்தா? இதெல்லாம் பார்த்து நீங்களும் அதுக்கு முன்மாதிரியாக இருக்கிறீங்களா பார்த்து சரி பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சத்தியத்தை சொல்கிறதுனால சத்துருவா நினைக்க மாட்டீங்களே. அதையும் நான் கேட்டுக்கணும். ஒன்றும் பரவாயில்ல. சோத்திரம். நான் சத்தியத்தை சொல்லிடணும்ல, நான் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணுமே. கர்த்தர் சோத்திரம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6-8 ஊழியர் என்ன செய்கிறார்? சாமுவேலும் இஸ்ரவேலருக்கும் நல்ல அந்யோன்யம் இருக்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். கூடி வந்து தண்ணீர் மொண்டு ஊற்றி உபவாசம் பண்ணி சொன்னார், மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரே. சோத்திரம். சரி, ரைட்டு. நம்ம ஏற்கனவே அந்த ஒரு வசனம் வந்துச்சு. அது இன்னும் 8 வரைக்கும் வாசிக்கணும். 7 வருஷத்து 6 வருஷத்துக்கா 7 8 வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் தேவ சமூகத்தில் கூடி வந்து, அப்படின்னா ஆராதனை ஸ்தலத்தில் கூடி வந்துன்னு அர்த்தம். இப்போ வீட்டில் இருந்து சில காரியங்களை உங்களுக்கு ஜபிக்கிறதுக்கு உங்களுக்கு பாரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஜபிக்கும் போது உங்களுக்கு பாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இங்கே வந்து ஊழியக்கார்ட்ட உங்கள் பாவங்களை ஜபிக்க சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரா? அது பாரம்பரிய சபையில் உண்டு. அவர்கிட்ட போய் என்ன சொல்லணும்? பாவத்தை போய் சொல்கிறது. அவர் ஒழுங்காக இருக்கிற மனுஷனையும் பாவத்தை சொல்லி இது என்ன பண்ணுறது? இவங்க இச்சையை தூண்டி விடுறது. இது வேதத்தில் இல்லாத காரியங்களை செய்துவிட்டு பெரிய அசிங்கத்தனமான, ஏன்னா அதிலிருந்து வந்ததுனால எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நல்லா தெரியும். அதெல்லாம் வேண்டியதில்லை. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து என்ன செய்யணும்? நான் சென்னைக்காக சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் பாவம் செஞ்சுட்டு வந்து என்கிட்ட வந்து என்ன பண்ணுங்கள்? அங்கே பாதர்கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்கள் என் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேனே. எனக்கு சத்தியம் தெரியும். அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்க கர்த்தருக்கு மட்டுமே உரிமை உண்டு. அல்லேலூயா. சரி. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்தை முடிச்சிடறேன். கொஞ்சம் விழிப்பாக இருக்கிறீங்களா? கண்ணை திறந்து பார்க்குறீங்களா?
நான் அப்பப்போ சொல்ல வேண்டியது இருக்குது. இடையில ஏதாவது டீ ஏதாவது இப்போ ஒரு கேனில் வாங்கி வச்சு கொடுத்துடலாமா? கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்களே, அது நல்ல ஐடியா தானே. யார் பொறுப்படுத்திக்கிட்டால் நம்ம செய்யலாம். ஒரு சகோதரியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நான் இந்த வாரம் டீ கொண்டு வந்துடுறேன். சோத்திரம் உள்ளதுக்கே சோத்திரம் நான் முடியாது இது வரையா அப்படின்றீங்களா? சரி, அப்போ இல்லை, உங்களுக்கு வசதிக்காக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ என்னது? சரி, வாசம். பெலிஸ்தரின் இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவில் கூடி வந்தது. பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது என்ன பண்ணாங்களாம்? பெலிஸ்தரின் அதிபதிகள் எத்தனை பேர் தெரியுமா? 5 பேர் அவனுக்கு அதிபதிகள். ஒரு பிரச்சனைனா 5 பேரும் கூடிக்கொள்வான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சில கூட்டங்கள் கூடிக்கொள்கிறது போல அந்த அமைப்பு இந்த அமைப்புன்னு அப்படின்னு கூட்டிக்கொள்வாங்க. இப்படிலாம் கூட்டிக்கொண்டு தேவனுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக செயல்படுகிற ஆட்கள் இன்னைக்கு உண்டு. சோத்திரம். அவர்களும் அவர்களை ஆண்டவர் ரட்சிப்பாராக. அல்லேலூயா. சோத்திரம். பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் எதிர்த்து செயல்படுவாங்க. நம்ம யாருக்கு அது தீமை செய்ய மாட்டோம், ஆனால் அவர் நமக்கு தீமை செய்வாங்க, எதிர்த்து செயல்படுவாங்க. இது அவருடைய காரியம். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் என்ன செஞ்சாங்களாம்? பாய்ப்பட்டு. அடுத்த வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக ஆமாம் ஓயாமல் வேண்டிக் கொள்ளுமையா. நாங்கள் ஓயாமல் என்ன பண்ணுறோம்? ஓயாமல் நாங்கள் தூங்கிட்டு கிடக்குறோம் ஐயா அப்படின்னு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. நீங்கள் நல்லவர்கள். அல்லேலூயா. என்ன செய்யுங்க? ஓயாமல் நீங்களும் ஜெபிக்க, ஓயாமல் ஜெபிக்கலைனாலும் உணர்ந்தாது ஜெபிங்க. அல்லேலூயா. அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண தப்பை பார்த்தீங்களா? ஜெபிக்க, அதுவும் ஜெபிக்கன்னு சொன்னால் அவர் வாரு ஜெபிக்க போகிறாரு. ஓயாமல் ஜெபிச்சுக்கோங்க ஐயா. யார்? சாமுவேல் ஐயா. ஓயாமல் இவங்க இப்போ என்னது பாகாலையும் அஸ்தரோத்தையும் என்னது சோத்திரம் வாழ்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு தெரிஞ்சாங்க. சிலைகள் தான் இன்றைக்கி அந்த நாட்களில். பாகால் என்னது அஸ்தரோத்து பாகால் அந்த இதெல்லாம் எல்லாமே பாபிலோனிய வழிபாடு. இதை பின்பற்றிக்கிட்டு கொண்டு ஆண்டவர் விட்டுவிட்டு இப்போ கடைசியில் ஒரே நெருக்கம் கஷ்டம்னு வந்த உடனே சோத்திரம் யுத்தத்துக்கு வர்றான். கொண்டு போடுவானோ, நம்ம தேசத்தை பிடிச்சிடுவானோ இப்படின்னு கவலைப்பட்டுவிட்டு ஓயாமல் ஜெபிச்சுக்கொள்ளுங்க ஆண்டவர். இது என்னது ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க? அவர் என்ன பண்ணார்? சரி ஜெபிக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவர் ஜெபிக்க தான் செஞ்சார். சோத்திரம். அது எனக்கு இந்த ஓயாமன்ற வார்த்தை வேண்டி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா? சோத்திரம். அதுலேயும் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்காக இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்காக நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்? நல்ல சொகுசாக தூங்குறோங்க அப்படின்றதா? இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்களும் என்ன பண்ணணும்? உபவாசம் போடணும், நல்லா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். ஆனால் நீங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக அப்படி ஜெபம் பண்ணி, அடுத்து சபைக்காக ஜெபம் பண்ணி, தேசத்துக்காகலாம் ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. அல்லேலூயா. இதை சரியாக நிறைவேற்றணும். சில சமயம் சிரிப்பாக சில காரியங்களை சொன்னாலும் சிந்திங்க தயவுசெய்து. அல்லேலூயா. உங்களை குற்றப்படுத்துறதுக்காக சொல்ல வரலங்க. வசனத்தை இன்றைக்கி செய்தி அப்படி அது மாதிரி இந்த வார்த்தைகள் வருது. அல்லேலூயா. சோத்ரம். கர்த்தர் நல்லவர். சோத்ரம். உண்மையில் நான் யோசிக்கிறது, நிற்கிற எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, உட்காந்துருக்கவங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். ஆனால் சில ஊழியக்காரங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. சோத்திரம். உட்காந்து நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணும்போது அது விழிப்பாக பிரசங்கம் பண்ணிடலாம், ஆனால் உட்காந்துங்கிறவங்களுக்கு சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அதனால தான் தூங்குறோம் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிடுற அந்த பிளவினத்தை சாக்கா வச்சுக்கக்கூடாது. அல்லேலூயா. இங்கே முன்னாடி இருக்கிறவங்களாம் விழிப்பாக இருப்பாங்க. கொஞ்சம் அப்படி போக போக அப்படி சேருகளில் உட்காந்துருக்கிறவர்களுக்கு அப்படியே தூக்கமயக்கம் அப்படியே சொக்குது. என்ன பண்ணுறது? நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் தூங்குங்க ஐயா, தூங்குங்க அம்மா. என்னது சனிக்கிழமை நைட்டு என்ன பண்ணுங்க? எங்களுக்கெல்லாம் நைட்டு கரண்ட் வரல. உங்களுக்கு சில பேர் கரண்ட் வரலையா? கரண்ட் போயிடுச்சு, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு. நாங்கள் நைட்டு படுக்கும்போது 12:30 மணி, நைட்டு படுக்கும் 12:30 மணி தூங்க பார்க்குறேன். எங்கிட்டு சோத்திரம் கரண்ட் இல்லை. சோத்திரம் அந்த பதிலாக எங்கள் சோத்திரம் பதிலாக டிரான்ஸ்ஃபார்மர் படான்னு வெடிச்சிச்சு. அப்போ நினச்சோம் சரி தூங்கின மாதிரி தான் இன்றைக்கி அப்படின்னு. 12 அப்புறம் 12:30 மேலே தான் வந்துச்சு, கரண்ட் வந்துச்சு. சோத்திரம் 4:30 எந்திரிச்சிட்டோம். சோத்திரம். எப்படி எவ்வளோ நேரம் தூங்கினாலும் சரியான நேரத்தில் எந்திரிச்சிடணும். அல்லேலூயா.
உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். எங்களுக்காக அவர் நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று சொன்னாங்க. சரி, ரைட்டு. ஸ்தோத்திரம். வேண்டிக் கொண்டாரா? சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே சமயத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 7:9 கர்த்தர் சாமுவேலுடைய ஜெபத்தை கேட்டார்னு பார்க்குறேன் பாருங்கள். ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் பாருங்க. கர்த்தர் சாமுவேல் ஜபத்தையும் கேட்டார், ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நாம் ஜபிக்கிற ஜபத்தையும் கவனிக்கிறார், கேட்கிறார், ஜபத்துக்கும் பதிலை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜபிக்கணும். நம்ம ஜபிச்சு பார்க்கலாம், கிடைக்குமா கிடைக்காதான்னு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்லாம். நான் ஜபிப்பேன், விசுவாசத்தோடு ஜபிப்பேன், என் ஜபத்துக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார். அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் அன்னைக்கு பலி செலுத்துகிற பழக்கம் இஸ்ரவேலருக்கு பலி செலுத்துகிற பழக்கம் உண்டு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக அவரே கல்வாரியில் ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தபடினால இனிமேல் எந்த விதமான பலியும், மிருக பலி, ஆடோ மாடோ, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், பிறந்த புறா குஞ்சுகளோ எதுவுமே பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிட்டுரு. அல்லேலூயா. சோத்திரம். சரி, வாசிக்கலாம். இஸ்ரவேலருக்காங்க என்ன செஞ்சாரா? சாமுவேல் கர்த்தர் நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்போ அவங்க ஜெபிக்க சொல்லி கேட்டாங்க, வேண்டிக் கொள்கிறார், ஜெபிக்கிறார். கர்த்தர் அந்த வார்த்தையை பாருங்க, இஸ்ரவேலுக்காக சாமுவேல் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். அடுத்த வார்த்தை வருகிறது, கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். அல்லேலூயா. அப்படின்னா ஜபத்துக்கு பதில் கொடுத்தாருன்னு அர்த்தம். அப்போ நல்ல விசுவாசத்தோடு ஜபிங்க. நான் விசுவாசத்தோடு ஜபிப்பேன், கர்த்தர் சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி ஜபிப்பேன், உபவாசித்து ஜபிக்க வேண்டிய நேரத்தில் உபவாசித்து ஜபிப்பேன், புலம்பலோடு ஜபிக்க வேண்டிய நேரத்தில் புலம்பி ஜபிப்பேன். அப்போ நிச்சயமாக என் இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிற வேலையில், உபவாசித்து ஜபிக்கிற வேலையில் கர்த்தர் சோதரன் நிச்சயமாக என் தேவன் என் ஜபத்துக்கு பதில் தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இதில் எந்த சந்தேகம் இல்லைங்க. ஆமாம், சோதரன் வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுத்தார். இது என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டும் இல்லை, ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அடுத்து 1 சாமுவேல் 7:10 7:11 நான் முடிச்சிடறேன். 7:10 முதல் வாசிக்கலாம். சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் அந்த சத்துருக்கள், இஸ்ரவேலுக்கு விரோதமான அந்த சத்துருக்களாகிய பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலின் மேல் என்ன செஞ்சாங்க? யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகாபெரிய இடி முழக்கங்களை என்ன செஞ்சாரு? பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணார். இடி முழக்கத்தை தங்க அனுப்புனாரு. இடி முழக்கம்னா தெரியுதா? அதான் இடிதான். அது என்னன்னா, அதை பயங்கரமாக கொடுத்துட்டாரு. என்னது? நம்ம கூட சில 6 பேர், ஐயோ அந்த இடி திடீர்னு அடிக்கும் போது என்ன இருக்கு பயம், இருதெல்லாம் ஆடுதில்ல, கட்ட கட்டன்னு ஆடுதா? திடீர்னு எல்லாருக்குமே பயம் வந்துடுது. ஏன்னா சோதரன் இந்த மின்னல் சத்தம் கொடுக்காது, ஆனால் மின்னலுமே ஆபத்து தெரியுமா? கர்த்தர் இதெல்லாம் நம்ம காப்பாற்றி வந்துருக்கிறாரு. வெளியே போகிறோம் வர்றோம், மின்னல் அடிக்குது, மின்னலில் இத்தனை பேர் செத்து போனாங்கன்னா கேள்விப்படுறோம். இடி இடித்து செத்து போனவங்களாம் உண்டுங்க, செத்து போன ஆடு மாடுலாம் உண்டு. நம்மளை உரியோடு காப்பாற்றி வச்சுருக்காரு. அதுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமா? இம்மட்டுமா கர்த்தர் உதவி செய்து காப்பாற்றி வந்தாரா? நம்ம நம்முடைய குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை எவ்வளோ நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதில் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அழுகு வருங்க. உண்மையிலே கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் நினைக்கும் போது நமக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு இருதயம் என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜபத்துக்கெல்லாம் பதில் தந்தாரே, அதுக்கு தான் அது இம்மட்டுமா கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சார்? உதவி செய்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதான் எபினேசர். அப்போ சோத்திரம் இது வரைக்கும் யாருக்கும் பேர் எபினேசர் பேர் வைக்கல. அடுத்து ஆனால் இது ஆண்களுக்கு தான் பொதுவாக பேர் வைக்கிறாங்க, எபினேசர்னு. இது வரைக்கும் உதவி செய்தார்னு. ரைட்டு, வைப்போம். யாருக்காவது ஞானசனம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்காவது ஒருத்தர் வைப்போம். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். இடிமுழக்கங்களை கர்த்தர் என்ன செஞ்சார்? பெலிஸ்தர் மேலே கொண்டு அப்போ கர்த்தருடைய வல்லமை. அப்போ கர்த்தரே அப்போ அந்த இடிமுழக்கத்தை உண்டு பண்ணி அவர்களை சத்தரடிச்சாராம், அவர்களை கலங்க பண்ணினாராம். பார்த்தீங்களா? பயம் உண்டாக்கினார். அப்போ சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது செஞ்சுருக்க முடியுமா? இல்லை. இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகாபெரிய இடிமுழக்கம் பெலிஸ்தர் மேல் நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததுனால் என்ன செஞ்சார்கள்? இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார். பாருங்க, இடி விடிச்சதே. ஆமாம், சோத்திரம். அவர் மேலே இடி விழுந்ததாக சொல்லப்படலை, அந்த சத்தத்துக்கே மிரண்டு போயிட்டான்னா. சோத்திரம். இடி விழுந்தா என்ன ஆகிருப்பான்? பெலிஸ்தர்கள் என்ன ஆகிருப்பாங்க?
சோத்திரம் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. தேவனுடைய வல்லமே இன்னைக்கு நம்ம சரியாக அறியாமல் இருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம், கர்த்தர் மகாபிரிய வல்லமை உடையவர். அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களுக்காக எவையும் செய்ய கர்த்தர் வாய்த்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் சரியாக இருக்கணும். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு பயந்து உண்மை யுத்தமாக ஜீவித்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரோடு கூட நாம் மனம் திரும்புவதோடு கூட அவரை பின்பற்றி நடப்போமானால் நமக்கு வேண்டிய நன்மையும் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 7:11 வாசிங்க. பட்டணங்களை பெலிஸ்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அவங்க பிடித்து கொண்ட பகுதியை யார் வீட்டுக்கொண்டாங்க? இஸ்ரவேலர் மறுபடியும் பெற்றுக்கொண்டாங்க. பாருங்க, பெரிய யுத்தம்லாம் பண்ணி ஜெயிக்கல. சோத்திரன் தேவனுடைய மகத்துவங்கள் வல்லமையில் வெளிப்பட்டு அற்புதங்களை கண்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய நாம் சோத்திரம் இந்த பாருங்கள், அந்த இடி முழக்கங்கள்லாம் சாதாரண காரியமாக அது தேவனுடைய அற்புதம். அநேக அதாவது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுவதற்கு முன்பாக 10 வாதைகளை அது சோத்திரம் அது வாதைகளாக அவர்களுக்கு வெளிப்பட்டது. யாருக்கு? எகிப்தியர்களுக்கு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அதெல்லாம் எப்படி காணப்பட்டது? அற்புதங்களாக காணப்பட்டது. சோத்திரம். அப்போ இஸ்ரவேலை மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பிடித்து தொடர்ந்து போய் பெத்காரியும் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். சார் பட்டணங்களை பெலிஸ்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அந்த பெத்காரியும் என்ற இந்த இடம் வரைக்கும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அதெல்லாம் அவங்க பிடிச்சி வச்சுருந்தானுங்க. ஆமாம், அதெல்லாம் அந்த 4 நாட்களில் இஸ்ரவேலருக்கு விரோதமாக இருந்த பெரிய சத்துரு இந்த பெலிஸ்தர்கள் தான். 5 அதிபதிகள் இருப்பானுங்க. எல்லாம் ஒரு யுத்தம்னா கூடிக்கிடுவானுங்க. ஒருத்தன் ஒன்று இணைஞ்சு நின்று அப்படி சோத்திரம் பாருங்கள். சோத்திரம் அவனுடைய யுத்தத்தில், அவங்களோடு நடந்த யுத்தத்தில், பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கு நடந்த யுத்தத்தில் முதல் ராஜாவாகிய சோத்திரம் சவுலும் அவருடைய 3 மானுங்களும் என்ன செஞ்சாங்க? யுத்தத்தில் செத்து போனாங்களா? அதே சமயத்தில் தாவீது சோத்திரம் எங்கே போனாலும் வெற்றி தான். அல்லேலூயா. காரணம்னா அவன் ஜீவியத்தை அறிந்து கொண்டு தன்னை ஒப்பு கொடுத்து தேவனோடு சரியாகி சோத்திரம் தன் பாவங்களை மறைக்காமல் சோத்திரம் வேதத்தில் பாருங்கள் 51 சங்கீதம், அந்த மனுஷன் எந்த வெக்கப்படாமல் மற்றவங்களை பாவம் செய்து தான் பட்ட தண்டனையை உணர்ந்து சோத்திரம் அதெல்லாம் எனக்கு நன்மையாகத்தானே தேவன் அந்த எச்சரிப்பாகத்தானே, இல்லாட்டியும் நான் தப்பு மேலே தப்பு பண்ணியிருப்பேன், ஏங்க தண்டிக்கிறாரு? ஏன் சில வாதிகளை அனுப்புகிறாரு அப்படின்னா நல்லா கோனிங்க. அடுத்து தவறு செய்யாதபடிக்கு நம்ம காக்குவதற்கு தான் சில சமயம் சில சிக்ஷைகளை சில தண்டனைகளை கர்த்தர் அனுப்புகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால் தண்டனை வராதபடிக்கு நாம் தப்பிக்கிற வழி இருக்குது. ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி நாம் சரியாகும்போது நம்ம வரக்கூடிய தண்டனைகளுக்கு தப்பி நம் மனதிரும்ப ஆண்டவர் பாருங்கள் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். நம்ம தண்டிக்கு முன்பாக நமக்கு சின்ன சிக்ஷைகளை அனுப்புவார், சில எச்சரிப்புகளை கொடுப்பார், ஊழியர்கள் மூலமாக கொடுப்பார், நீங்கள் வசனத்தை வாசிக்கும்போது கொடுப்பார், சில ஜாக்கிரதையாக இருக்க முடியாது உணர்த்துவார். அப்போ உணர்வடைந்து கர்த்தர் பக்கமாக திரும்பினவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் சில சிக்ஷைகள் வழியாக நீங்கள் கர்த்தர் நடத்தப்பட்டிருந்தாலும் சிக்ஷையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை சிக்ஷிக்காமல் இருந்திருக்கிறீங்களா? நல்ல தாய் தகப்பன் பிள்ளைகளை சிக்ஷிப்பாங்க. அல்லேலூயா. இஷ்டம் போல் அது இருக்கட்டும் அப்படின்னு ஒரு தாய் தகப்பனும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் விடுறதில்லை. புத்திமதி சொல்லுவாங்க, எச்சரிப்பாங்க. அவங்க தான் நல்ல தாய் தகப்பன். அல்லேலூயா. எங்கள் அப்பா அம்மா எதுவுமே நான் கண்டுக்க மாட்டாங்க, எங்கள் இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க அப்படின்னு யாராவது பிள்ளைங்க சொல்கிறீங்களா? உங்கள் அப்பா அம்மா பட்ட கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அப்படி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சரியா? எந்திரிப்போம்மா, எந்திரிங்க. சோத்திரம் கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி முடிப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்பா மக்கு சோத்திரம். ஒன்று கர்த்தர் எப்படி சோத்திரம் வேதம் சொல்லுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், ஜெயத்தை கொடுத்த போது சாமுவேல் தீர்க்கதரிசி இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எம்பெனேசர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒப்படை இம்மட்டுமா எனக்கு உதவி செய்திகளை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுகிற நாள் தான். ஒரு புதிய மாதத்துக்குள் போகிறோம். 6 மாதத்தை முடிக்கிறோம். அதனால தான் இந்த வார்த்தையை கொடுத்தார், இந்த சத்தியத்தை கொடுத்தார். இம்மட்டுமாய் கர்த்தர் உதவி செய்தார். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே கடந்த 6 மாதம் முழுவதும் உதவி செய்தார். அதுக்கு முன்பாக என் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்து வந்த நல்ல தெய்வம் நீர் ஆண்டவரே. அப்பா சோதர யாக்கோபு நன்றி சொல்லுகிறார், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை ஆதரித்தவரும்
சோத்ரோ ஹல்லேலூயா. என் முற்பதாக்களின் தேவனுமாகிய கர்த்தாவே என்று சொல்லி ஜெபித்தார். வாய் திறந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. செய்த நன்மைக்காக சோத்திரம் பண்ணுங்க. ஒரு சில குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கும். ஒருவேளை நீங்க ஆராய்ந்து பார்த்து சோதர் உபாசிக்க வேண்டிய சமயத்தில் உபாசிங்க. கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய இடத்துல கண்ணீரோடு ஜெபிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருக்கு தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தரே உணர்த்துவார். எப்படி ஜெபிக்க வேண்டும் அவரே கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. வாய் திறந்து ஆண்டவர் இப்படி ஆலோசனை பண்ணி நடக்க என்னை பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். ஆவிக்குரிய விருப்பத்தை முதல்ல நிறைவேற்றுவார். தேவனுடைய பற்றியை நினைத்து இஸ்ரவேல் ஜனங்க அழுதாங்க. கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாங்க. கர்த்தர் சோத்ரம் அவர்களுடைய அந்த சோத்திரம் உண்டான ஆவிக்குரிய விருப்பத்தை தேவன் பார்த்தார். அல்லேலூயா. உங்களிலே விருப்பங்களையும் செய்களையும் அவர் உருவாக்குறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அடுத்து 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். ஒரு மூலமாய் கர்த்தரை ஆராதித்தார்கள். தங்களை சுத்தமாக காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். சுத்திகரித்துக்கிறதுக்கு சோத்திரம் உண்டாகட்டும். சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்களை தேவன் பக்கமாய் திரும்புவதற்கு அவர்களை சுத்திகரிக்கும்படியாக ஒப்பு கொடுக்க வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம ஒப்பு கொடுப்போம். முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவன் நம்மை நடத்த முடியாது ஒப்பு கொடுப்போம். தேவ சித்தம் நிறைவேற முடியாது. 1 சாமுவேல் 7:6 பாவ அறிக்கையிட்டு உபவாசம் செய்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலர் உண்மையாய் மனம் திரும்பி தேவனை தேட உதவி செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியர்கள் அதைத்தான் செய்கிறார். நல்ல ஊழியர்கள் கர்த்தர் சத்தியத்தை சத்தியமா போதிக்க ஊழியர்கள் செய்கிற காரியங்கள் அதுதான். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுடைய ஜீவியத்தில் பார்த்தோம். சாட்சியாக காரியங்களை பார்த்தோம். சோத்திரம். மனம் திரும்பின இளைய குமாரன் ஆண்டவரே பரலோகத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தே இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுது தகுதியுடையவன் அல்ல, உடைய வேலைக்காரர் ஒருவனாக சேர்த்துக்கொள்ளும் சொன்னாரு. அப்படி கேட்டு சொன்னான். ஆனாலும் கூட வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தகப்பன் நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளையாகவே தன்னுடைய பிள்ளைய மறுபடியும் சோத்திரம் பாவங்களை மன்னித்து சேர்த்து கொண்ட நல்ல சோத்திரம் நல்ல தகப்பனாக இருந்தார். அதே போல் நம்முடைய ஆண்டவரும் அதே காட்டிலும் மேலாக நான் உண்மையாக மனந்திருப்பி கர்த்தரத்தில் வரும்போது நமக்கு மன்னிக்க அவர் சோத்திரம் மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6-8 வசனத்தில் ஊழியர் சாமுவேல் இஸ்ரவேலருக்கும் நல்ல அந்யோன்யத்தை கர்த்தர் தந்தார் என்று பார்க்கிறோமே. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அந்த அந்யோன்யம் அது இந்த நம்முடைய சபையிலும் இருக்கட்டும். கர்த்தரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக எங்களோடு கூட உங்களுடைய ஐக்கியம் இருக்கணும். நாங்களும் உங்களோடு கூட நல்ல ஐக்கியத்தை விரும்புகிறோம். அல்லேலூயா. சோதரம் சோதரம். அப்படியாவது சபைக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துக்குள்ளான ஒரு ஐக்கியத்தை அன்பை காத்துக்கொள்ளுங்க. குடும்பத்தில் காத்துக்கொள்ளுங்க. நல்ல ஐக்கியத்தை பெற்றோர்கள் பிள்ளைகள் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஒரு ஐக்கியத்தை காத்துக்கொண்டு நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக வீடு இருக்கணும். அல்லேலூயா. சோதரம் சோதர சபை குட்டி பரலோகமாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. மட்டுமில்லாமல் கர்த்தர் சாமுவே ஜெபத்தை கேட்டார், ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோமே. கர்த்தர் சோதரம். அடுத்ததாக மகா டி முழக்கம் கர்த்தர் சோதரம் கேட்க பண்ணி பெலிஸ்தர் பாளையத்தில் இருக்கிற சோதரம் ஒவ்வொருவரையும் கலங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பயங்கரமான அற்புதங்களை செய்து கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அவர்களை சோதரம் தோற்கடிக்கும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பினவர்களை மடங்கடித்து போட்டார் என்று பார்க்கிறோமே. பட்டணங்கள் சோதரம் 1 சாமுவேல் 7:11 பட்டணங்களை பெலிஸ்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோமே. இழந்ததை பெற்றுக்கொள்ள வைப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். இழந்ததை திரும்ப தருகிற தேவன் நாம் தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருந்து நடத்துவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, ஜீவனுள்ள பிதாவே சோதரம், கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தர் சோதரம் ஏறெடுத்ததான ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே தியானித்த ஒவ்வொரு காரியங்களும் இருதயத்தில் பதியட்டும். இந்த லைவ் மூலமாக கேட்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தருக்கு கொடுக்கிறோம். பலமாக இருந்து கிரியை செய்யட்டும். உதவி செய்ய மட்டும் கர்த்தருக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று பெயர் வைத்தார்களே. எபினேசரே, நல்ல எபினேசரே, எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. இதுவரைக்கும் உதவி செய்தீங்க, இப்பொழுதும் உதவி செய்யுங்க. நம்முடைய ஜனங்களுக்கு, ஊழியக்கார குடும்பத்து பிள்ளைகளுக்கு, விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளுக்கும் அன்றும் உதவி செய்த தேவன், இன்றும் உதவி செய்கிற தேவன், இனிமேல் எங்களுக்கு ஜீவிய காலமெல்லாம் உதவி செய்து நடத்த போறீங்கப்பா. அதற்காக கோடி ஸ்தோத்திரங்களை, கோடி நன்றிகளை நாங்கள் சபையிலிருந்து ஆண்டவரே நாம் உங்களுக்கு ஏறெடுத்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே சோதரம் தொடர்ந்து நடத்த ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே